கடவுளே, விநாயக பெருமானே, பயப்படாத. நான் உங்ககிட்ட குறை சொல்ல வரல. தாமதமானாலும் என் குறைய கேட்டுட்டியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியமா சொல்லணும்னா கட்சின்னு அவன் அலைஞ்சு வாழ்க்கையவே தொலைச்சிருவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இன்னும் ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. இப்ப இருக்கிற இடத்துலயாவது அவன் நிரந்தரமா இருந்தாலே போதும். உனக்கு தெரியும் இல்ல, எனக்கு இருக்கிறது அவன் ஒருத்தன் மட்டும்தான். ஒரு ஆபத்தும் இல்லாம அவனை காப்பாத்தணும். இரவைக்குட்டன் பிள்ளை. இரவக்குட்டன் பிள்ளையாகிய நான் நம்ம இந்திய நாட்டோட சட்டப்படி என்னோட கடமையை எந்தவித குறைகளும் இல்லாம பணியாற்றுவேன் என்றும், நம்ம நாட்டோட பெருமையையும் புகழையும் பாதுகாப்பு என்னும் தமிழ்நாடு சட்டசபையில ஒரு மந்திரி என்ற முறையிலும் TN 24 கொடைக்கானலுக்கு போற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியேடுங்க. தப்புங்க. ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லா மக்களையும் நான் சமமா TN 24 கொடைக்கானலுக்கு போற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியேடுங்க. அப்படி இல்லைங்க. சாரி கவர்னர் சார், சாரி. ரவி, ஐயோ என்னது? ஐயோ கவர்னருங்க. கவர்னரா? கண்டக்டரா? கண்டக்டர் கனவு கண்ட போல இருக்கு. யோ ஏந்திரியா, உறுதிமொழி எடுக்கிற மாதிரி கனவா? இதே கனவா மறுபடியும் காண்றியா? போர் அடிக்கலையா உனக்கு? அந்த கனவுல போர் அடிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நீயும் அதுல என்னையா நீ இப்ப தப்பு சொல்ற? உங்க அப்பா சர்வீஸ்ல இருக்கும் போது மூச்சு முட்டுனதுனாலதான். மூச்சு முட்டினது இல்லடா, மூச்சு நின்னதால. அவர் வர வேண்டியதா போச்சு. அப்ப யார் மேல சீக்கிரமா வெளியேடுங்க. அந்த சென்டிமெண்ட் வச்சுதானே அம்மா என்ன மடக்கிட்டாங்க. அதுக்காக மட்டும்தான் அந்த வேலைக்கே வந்திருக்கேன். இல்லன்னு வையே, நான் நம்ம ஊர்ல நம்ம கட்சி அரசியல்னு கௌரவமா இனிமே அத பத்தி பேசலாம். போதும். இப்ப நீ கண்டக்டர் சொல்றேன்னா ஐயோ உள்ள வாங்க. பாக்குறேன் நீ ஒரு டீயை குடிச்சிட்டு வெட்டியா வேடிக்கை பார்த்துட்டு இரு, சரியா? என்ன வெட்டியா இருக்கன்னு மட்டும் சொல்லாத, புரியுதா உனக்கு? குழந்தை பிறந்துச்சா? அட மறுபடியும் பொன் குழந்தையா? 5 சரி, அப்புறம் நான் கால் பண்றேன். TN 62 9 சேலம் போற பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரும். வணக்கம் சார். சேலம் போறவங்க வந்து நிக்கலாம்ப்பா. 62 பஸ் 15 நிமிஷம் தான் நிக்கும். ஏறவங்க சீக்கிரம் ஏறுங்க. கடைசி நேரத்துல வந்து ஏறாதீங்க. பஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் நான் புதுசா ஜாயின் பண்றவங்க கணக்கு. யோ நீ அங்க போய் கேளியா? சார்ஜ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போகுது. சீக்கிரமா வந்து ஏறுங்க. இந்த பக்கம் வாங்க. ஐயோ இந்த பக்கம் வாங்க. உனக்கு நான் எடுத்தேன் சார். பப்ளிக்ல வந்துடுறேன் சார். உடனே வந்துடுறேன். பண்ணாதீங்க. எப்படா வண்டி வெளிய போறது? மூவ் பண்ணுங்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷருக்கு கரெக்டான ஒரு இடம் அகழிதான். அகழியா? ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். அதுல நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் மட்டும்தான். டிப்போ இங்க இருந்தாலும் ஆல்ட்டு அகழிதான். சரிங்க சார். சாதாரணமா புதுசா ஒருத்தர் வந்தா டிக்கெட்டு ஸ்டாப்பு இதை பத்தியெல்லாம் சொல்லித்தரதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கண்டக்டரை கூட விடுவோம். உண்மையை சொல்லணும்னா இங்க சர்வீஸ்க்கே ஆள் இல்லாம இருக்காங்க. இருக்கிறவங்கள பாதி பேர் லீவ்ல இருக்காங்க. அப்புறம் எப்படி TNPS காப்பாற்ற முடியும்? ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தா உடனே வேலை வெட்டி இல்லாத பசங்க அரசியலை பேசிக்கிட்டு வந்துருவானுங்க இங்க. உங்களை மாதிரி ஆளுங்க நினைச்சாதான் இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அது சரி, நடந்த மாதிரிதான். ஸ்டாப்பிங்கும் டிக்கெட்ஸை பத்தின டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு. இதை பார்த்து கொடுத்தா போதும். சரி சார். இந்தா. அப்போ சந்தோஷமா வேலையை தொடங்கு. பஸ் கேரேஜுக்கு பக்கத்துல இருக்கு. அங்க போய் டிரைவர் சுகு எங்கன்னு கேளு. மத்ததெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. நான் கிளம்புறேன். போப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். 5 6 7 8 9 10 திருப்பி கலச்சிடாத. இல்ல, நான் இதெல்லாம் வாங்கிட்டு போக தான் வந்தேன். கண்ணுல படுற இடத்துல வச்சுக்கடா. பரவாயில்ல. ஓகே. இவனை எங்க தேட? நம்ம இந்த டிரைவர் எங்க இருக்காரோ நம்ம பாப்போம். சார் நம்ம கூட வந்த 49 பேர் வழி மாறி போயிட்டாங்க சார். ஐயோ 49 பேர் தொலைஞ்சிட்டாங்க. ஆமா சார். அப்ப நீங்க தொலைஞ்சு போலையா? ஐயோ நான் வந்து பெரியசாமி, நான் வழி மாறவே கூடாது. நான் எங்க சார் போய் கேட்கணும்? அது அங்க உள்ள. சாமி சரணமையப்பா. அண்ணா, இந்த பேக்கிங் திங்ஸ் நான் கொஞ்ச நேரம் இங்க வச்சுட்டு போலாமா? சரி, இங்க வச்சுக்க. தேங்க்ஸ். பொன்னுசாமி, கோவிந்தசாமி, தங்கசாமி எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வந்து கூட்டு போங்கடா. டேய் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எங்கடா போறீங்க? டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. சாமிகளே சீக்கிரமா வந்துருங்கடா.
பயணிகள் கவனத்திற்கு, இன்னும் சற்று நேரத்தில் பேருந்து புறப்பட தயாராக இருப்பதால் பயணிகள் அனைவரும் பேருந்தில் ஏறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சுகு டிரைவர் எங்க? ஸ்க்ரூ டிரைவர் இல்ல, வேணும்னா 14-15 ஸ்பேனர் தர்றேன். அது இல்லைங்க, இந்த சுகு டிரைவரை பார்க்கணும், அதான் எங்க. ஓ, சுகுவை பார்க்க வந்தீங்களா? கைய கொஞ்சம் கொடுப்பா, செல்ஃபி எடுப்பியா? சரி, செங்கல்பட்டு சுகுவை பார்க்கணுமா இல்ல பல்லாவரம் சுகுவை பார்க்கணுமா? அது தெரியலங்க, இந்த அகழி பஸ்ஸோட டிரைவர். ஓ, நம்ம பல்லாவரம் சுகு. வா, நான் உனக்கு காட்டுறேன். ஆமா, யார பார்க்க வந்தேன்னு சொன்ன? அதாங்க டிரைவர் சுகு, இந்த அகழி பஸ்ஸோட டிரைவர். டிரைவர் சுகுவா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? கடவுளே, என்னடா அது கஷ்டமா போச்சு. கஷ்டமா இருக்கா? என்கிட்ட சேட்டை பண்ணணும்னு நினைச்சா அப்படியே கழுத்தை பிடிச்சு கொன்னுடுவேன். ஏங்க, உங்களுக்கு என்ன லூசாங்க? நான் இல்லடா, உங்க அப்பா இந்த தான் மாதிரிலாம் பேசாதே. பேசாதீங்க. நீங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? போக வேண்டிய பஸ்ஸுக்கு எதுக்கு டயரை கழட்டினீங்க? பார்க்கும்போது அதுல ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சது. நிக்கிற வண்டியில தான் டயரை கழட்ட முடியும், ஓடுற வண்டியில டயரை கழட்ட முடியும். ஐயோ, தண்ணிய போட்டு லீவ் எடுத்துட்டு வீட்ல இருக்காம ஏன்னா வேலைக்கு வரீங்க? அண்ணே, நீங்க வாங்கண்ணே, நீங்க வாங்கண்ணே. பைத்தியமா? என்ன எங்கடா கூட்டு போற? அண்ணா, அந்த டயரை மாட்டி விடுங்கண்ணா, எனக்கு வேலை இருக்கு. கலட்டின டயரை என்னால மாட்ட முடியாதுடா. ஆனா இந்த டிரைவர் சுகு ரொம்ப நேரமா டைபர் சுகுன்னு என்னடா காலங்காத்தாலே வந்துடுறானுங்க சாகு. அண்ணா நில்லுங்க. அண்ணா, இந்த டிரைவர் சுகு எங்க தானே இருக்காரு? இங்கதான் அவன் எங்கேயோ கேன்டீனுக்கு போயிருப்பான், அங்க போய் பாரு போ. ரொம்ப நன்றிங்கண்ணே. சாமி ஐயப்போ ஐயப்போ சாமி ஐயப்போ சாமி ஐயப்போ காப்பாத்துறா. நீ யார்டா அதை கேட்க? நான் இவனோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? இவன் பண்ண வேலைக்கு மேல அனுப்பணும். அந்த மாதிரி பொறுக்கி வேலையை பார்த்திருக்கான் இவன். அப்படி என்ன பொறுக்கி வேலைங்க அவன் பண்ணான்? என்ன பண்ணன்னு சொல்லு. மொபைல்ல நான் ஒரு போட்டோ எடுத்தேன், அதுக்கு இந்த தடியான போட்டோ அடிக்கிறான்டா. அது சரி, இது என்ன மியூசியமாங்க? ஒரு போட்டோ எடுத்ததுக்கு பொறிக்கணும்னு சொல்றீங்க? ஏய், இவன் ஒரு பொம்பளை புள்ளைய போட்டோ எடுத்திருக்கான்டா. அடிச்சு மூஞ்சி முகம் எல்லாம் பேத்திருக்கணும். டேய், சத்தியமா இல்லடா. இந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஜமால் வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோட பொண்ணு மாதிரியே இல்ல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், உன்கிட்ட காட்டுறதுக்கு தான் நான் போட்டோ எடுத்தேன், தெரியுமா? என்ன இது? ஏதோ ஆளை மாத்தி போட்டோ எடுத்துட்டான், அதுக்காக எப்படி அடிப்பீங்க? பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்தும் போதுதான் போட்டோ எடுப்பாங்களா? அடியப்பா, இவன் பண்ணதுக்கு இவன் தோலை உரிச்சிருக்கணும். நான் போட்டோ எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் கட்டினதுக்கு நான் என்ன பண்றது? பொறுக்கி வேலையை பார்த்துட்டு நியாயமா பேசுற? நீ பேசுறதுல என்னடா நியாயம் இருக்கு? அண்ணா, என்னடா அவன் தான் தெரியாம பண்ணிட்டேன்றான்ல, பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. நான் வேணா உங்க கால்ல வேணாலும். நீ கால்ல எல்லாம் விழ வேணாம். இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்தா மூஞ்ச உடைச்சு சொல்லு. அவன் இந்த ஏரியாலே பார்க்க முடியாது, அதுக்கு நான் கேரண்டிங்க. அப்படியா? சரி பாடா வந்து தொலைடும். டேய், அவ எங்க? சரி விடுமா, அவன் கிடக்குறான் சின்ன பையன். நான் சொல்றேன்ல, போ. என்ன இவ்வளவு பேர் வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்க போங்க. இங்க என்ன வித்தையா காட்டிக்கிட்டு இருக்காங்க? எவ்வளவு ஆச்சுண்ணா? 4 ரூபாய். டேய் ரவி, மறுபடியும் அந்த தடியை வந்துட்டான்டா. அப்படியே போனா எப்படி? டேய், எதுக்குடா அவன் இப்ப கிட்ட வரான்? அண்ணே வணக்கண்ணே. நீ எடுத்த போட்டோவை காட்டுறா. ஐயோ, எடுக்கலண்ணே. ஏய், காட்டுறா முதல்ல. சத்தியமா எடுக்கலண்ணே, அதுக்குள்ளதான் புடிச்சிட்டீங்களே. ஏய், எதுக்குடா மனுஷனுக்கு ஆசையை காட்டி இப்படி ஏமாத்துற? ஏய், அண்ணன் நம்பாள்டா. இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் என்ன சூப்பரா சுகு அண்ணா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஐயோ, நான் தேடி வந்த சுகு டிரைவர் அண்ணன் தானா? நான் தான். நான் புதுசா சார்ஜ் எடுக்க வந்த கண்டக்டருங்க. கண்டக்டர்? என்ன ரூட்டு? அகழி. ஓ, உன் பேர் என்ன? இ ரவி. இனிஷியல்லாம் வேணாம். ஐயோ, அது இனிஷியல் இல்லண்ணே, இவனோட முழு பேரை இரவி தான். நாங்க ரவி ரவின்னு கூப்பிடுவோம். இளஞ்சனையில மண்ட செக்ரட்டரி. ஐயோ, மண்ட இல்ல, மன்றம். ஐயோ, என்னையா பேரு இது? பழைய போலீஸ்காரன் பேரு வச்சிருக்க மாதிரி இருக்கு. உன் வீடு எங்கன்னு சொல்லு. தேக்கடிங்க. ஓ, எல்லா விஷயமும் அங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அங்க சொல்லி கொடுக்காத விஷயத்த நான் சொல்லி கொடுக்கறேன். இந்த ஊர்ல ஓடுற பஸ்ல கண்டக்டரை விட டிரைவருக்கு தான் மதிப்பு அதிகம். அது உங்க 2 பேரையும் பார்த்தாலே தெரியுமே. அது இல்லடா, பவர். அப்புறம் காலையில 8 மணிக்கெல்லாம் அகலியில சார்ஜ் எடுக்கணும். பஸ் புறப்படுற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டக்டர் ஆஜராகணும். திருப்பி எப்ப போறது? திருப்பி போறதா? காலையில வர்றதுதான், சாயங்காலம் போறதுனா போலாம்.
இல்ல புரியல. சந்தைக்கு எடுத்துட்டு போற பொருள்லாம் விக்கலன்னா சாயங்காலம் வர லேட்டா தான் ஆகும். போற வழியில மழை இருக்கும், மூடு பனிலாம் இருக்கும்ல. நிலச்சரிவுலாம் அதெல்லாம் வராது. ஆனா கண்டிப்பா டயர் வெடிக்கும். உனக்கு இப்பதான் நேரம் கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஐயோ, ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்த மறந்துட்டேன். ஐயோ, என்ன பண்றது? நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். எப்ப ஒரு சோடா கொடு. ரேடியேட்டருக்கு சோடாவா? ரேடியேட்டருக்கு தண்ணி. இதுக்கு முன்னாடி தண்ணியை பார்த்தது இல்லையா அவனுங்க? உனக்கு திங்க சோறு கிடைக்கலனாலும் சரக்கு கிடைக்கும். கன்ஃபார்ம்டா. ஒரே கல்ப்ல அடிச்சுட்டாரு பாத்தீங்க. தண்ணி அடிச்சிட்டீங்களா? ஓ, அது இல்ல, தண்ணி ஊத்திட்டீங்களா? இன்ஜின் சூடாயிடும் இல்லையா? அதான் ஒரு மகு தண்ணி ஊத்துனா சூப்பரா ஓடும். நீ இவனை இப்ப அனுப்பிட்டு சாயந்தரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா. இந்த பாட்டில் அங்க கொடுத்துரு. ஒரு போட்டோ கூட எடுக்க தெரியல இவனுக்கு. சரி, நான் சொன்ன மாதிரியே கிளம்புறேன். நாளைக்கு கட்சியில வேலை இருக்கு. நீ இல்லைங்கிறதுனால நான் தானே செக்ரட்டரி. ஒன்னு நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. போனவனை தினம் தினம் சமாளிக்கணுமே. இதாங்க கொடுத்துரு. டிக்கெட். உலகத்தில் இருக்க எல்லா பஸ்ஸும் இங்கே தான் இருக்கு. நம்ம பஸ்ஸை மட்டும் காணாமே. எங்க போச்சோ? அட, கண்டுபிடிச்சாச்சு. கடவுளே, இது என்ன மொபைல் சந்தையா? இனி என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குமோ? கடவுளே, காப்பாத்துப்பா. இங்க என்னையா? இங்க கமான். இங்க வாடா. இங்க என்ன சார்? இங்க வாடா. குட் பாய். தேங்க்யூ. தூக்கி உள்ள வச்சியா? என்னது? என்னதான் பஸ்ஸுக்குள்ள ஏறதுக்கு ஸ்டெப்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ, என்னாச்சுங்க? ஃபுல்லா குடிச்சிருக்கேன். ஆஹா, என்ன கூட்டிட்டு போ. வாங்க வாங்க, பாத்து பாத்து. மெதுவா. இந்த பக்கமா? பாத்து 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 பாத்து. கவனமா. மெதுவா. ஐயோ, நான் உள்ள வரேன். விழாம என்ன புடி. அட, என்னப்பா நீ நேராவே நிக்க மாட்டியா? தண்ணி அடிச்சா அமைதியா இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிட்டு. வாய மூடிட்டு நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சர்பத்தா குடிச்சேன் டீச்சர்? தண்ணி அடிச்சா 2 பேர்கிட்ட சண்டைக்கு போய் 2 அடியும் வாங்கி 2 பேர்கிட்ட கேவலமா திட்டும் வாங்கி நிம்மதியா படுத்து தூங்கணும். அதுதான் குடிகாரங்களுக்கான சாஸ்திரம். Don't touch. Teacher, do you understand? Beverage is my country. All குடிகாரன்ஸ் is my brothers and sisters. ஸ்கூல்ல மட்டும் சொல்லி கொடுக்க கூடாது சார். சமாளிக்க போறேனே தெரியலையா ஆண்டவா. கண்டக்டர், முதல்ல என் கையால நீ டிக்கெட்டை வாங்கி போனி பண்ணிக்க. எனக்கும் சேர்த்து டீச்சர் கிட்டே வாங்கிக்கங்க. அவர் ரொம்ப ராசியான ஆளு. டீச்சர், மேக்ஸ் டீச்சர், எனக்கு சேர்த்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் டீச்சர். குடிகாரனுக்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா? நீங்க புது கண்டக்டரா? ஆமாங்க. என்ன உங்க பேரு? ஈ ரவி. ரவியா? இரவி குட்டன் பிள்ளை தாங்க. நான் வேணு. எல்லாரும் வேணு மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. இப்போ ஊர்ல பஞ்சாயத்து மெம்பர். அட, பஞ்சாயத்து மெம்பரா? என்ன பாத்தீங்க? கட்சியெல்லாம் இல்ல, எல்லாரும் கம்பல் செஞ்சதுனால தொகுதியில நின்ன. ஒரு அகலி இல்ல 2 அவனுக்கு சேர்த்து. அது சரி, பேலன்ஸ் எங்க போனும்?
பாலையா ஆ. டிக்கெட் நான் எடுத்துட்டேன். வாங்கம்மா. ஐயோ ஏன் எடுத்தீங்க? நம்ம ஜோஸ்வா டீச்சர் எடுத்துருப்பாரு. குட் ஈவினிங் டீச்சர். ஜோஸ் வணக்கம், மாஸ்டர் என்ன இருக்கு இந்த பையில? 2 நாட்டுக்கோழி டீச்சர். வீட்லயே பூட்டிட்டு வந்தா நாய் நரி ஏதாவது கடிச்சிடும்ல. அப்படின்னா வீட்டை பூட்டாம வர வேண்டியதுதானே டீச்சர்? இல்ல கோழி அப்பதானே நாய் நரியெல்லாம் கடிக்காதுல்ல. என்ன பாலையா ஃபார்ம்ல இருக்கார் போல. என்னைக்கு ஃபார்ம்ல இல்லாம இருந்திருக்கான்? ஆமா, மேக்ஸ் டீச்சர். ஹெட் மாஸ்டரா இருந்தாரு, இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. என்ன சார் இந்த பக்கம்? பென்ஷனுக்காக சில பேப்பர்ஸ் ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஃபோன் வேணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. இப்ப விசாரிச்சா சொல்றாங்க நம்ம செலவு பண்ணி 4 போஸ்ட் கம்பம் நடணுமா. நீங்க செஞ்ச பெரிய உதவியா இருக்கும் சார். அதனால எல்லாரும் அட்லீஸ்ட் போன்லயாச்சும் பேச முடியும்ல. அது சரி, 4 கம்பம் நட்டா அதுல எப்படி பேச முடியும்? சரி. ஐயோ சாரி, பார்க்கலங்க. பையனை மடியில உட்காரச்சுக்கோங்க. நீ அங்கேயே நில்லுடா. உனக்கு கண்ணு தெரியலையா? இவனை பார்த்தா என் பையன் மாதிரியே இருக்கு. ஐயோ, இவனை பக்கத்துல உட்கார வச்சா என்ன பண்ணுவான்னு தெரியும். இவனை மடியில வேற உட்கார வைக்கணுமா? சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். கண்டக்டர் வாய மூடியா. அவங்க எனக்கு என்ன சொன்னா உனக்கு என்ன? இங்க பாருமா, உன்கிட்ட 100 தடவை சொல்லியிருக்கேன், என்கிட்ட வம்பு வச்சுக்காத. வம்புக்கு வந்தா உன்னால என்னடா பண்ண முடியும்? ஐயோ, அவனால என்ன பண்ண முடியும்? பாவம். ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? ரொம்ப நேரமா. நீ சீட்ல ஏறி உட்காரு. அதான் தம்பி. இல்ல அண்ணன் அப்படி உட்காருங்க. பாவம் கண்டக்டர் வந்த அன்னைக்கு ஓட வச்சிருவீங்க போல இருக்கு. ஆண்டவா. என்னையா எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க சுகு சார். போலாம் ரைட். ஏய் பெல் அடியா, டைம் ஆச்சுல. சாரி கண்டக்டர், பெல் அடிங்க. ஆண்டவா, எல்லாரையும் காப்பாத்து. அடியா. ஐயோ சாரிங்க, நான் ஏதோ தெரியாம. அது பரவாயில்ல, விடுங்க. இல்ல அது பழக்கம்லதான். இதையே பழகிக்காதீங்க, அப்புறம் பிரச்சனை தான். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நான் வந்து மடியில உட்கார்ந்ததுக்கு என்ன பேச்சு பேசுறேன்? ஏய் ராசப்பா, சைலன்ஸ். சும்மா இருப்பா. தள்ளி போடா. ஏய், ஒண்ணு இடம் வந்துருச்சு. போடா. சண்டை போடாம அவ்வளவுதான். இறங்குங்க. பார்க்கலாம். சரி. இது என்ன குளிரா இருக்குதுப்பா. அதெல்லாம் போக போக 2 நாள் பழகிடுமா. அண்ணே, வீடு வந்துருச்சு. என்ன பர்மிஷன் கேக்குறியா? எழுந்து வாயா. ஏய், தலைய அந்த பக்கம் சாச்சி வச்சுக்க. ஐயோ, வச்சுக்கிட்டு எனக்கு தான் கஷ்டம். சுகண்ணா, ஆ சுகண்ணா மெயில் வந்திருக்கா? இந்த ஊருக்கு யாருமா தினமும் லெட்டர் போட போறா? இவர் தான் புது கண்டக்டரா? ஆமா, இதுக்கப்புறம் லெட்டரை இவர்கிட்டே கேளு. ரொம்ப இலிக்காத. போஸ்ட் ஆபீஸ் லெட்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க தான் இந்த ஊரு போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் இல்ல, போஸ்ட் உமன். அததான் நானும் சொன்னேன். இந்த ஊர்ல எல்லாருக்கும் போஸ்ட்மேன் வேலை பாக்குறது இந்த பொண்ணு தான். என்னமா? சுகண்ணா வேணா, என்ன விட்டுருங்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. சரி சரி போமா. நல்ல தைரியமான பொண்ணு. தைரியமான அப்பாவும் இருக்காரு. பஸ்ல பார்த்தல வேணு டீச்சர், அவர் பொண்ணு தான் அது. டீச்சர் பத்தி தெரியாதுல்ல. வேணு மாஸ்டரோட பொண்ணா? ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கே. நீ ஸ்பெல்லிங் கத்து கொடுக்க வந்தியா? வாடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், என்ன மரியாதைன்னு பாத்தியா? இது என்ன 18ஆம் படியா? இல்லடா, 19வது படி. ஏறி வா. எல்லாம் தனியா சொல்லணுமா? அண்ணா, இங்க தியேட்டர் இருக்கா? நம்ம சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் படம்லாம் பாக்குறதுக்கு. இந்த ஊர்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சினிமா பார்க்க வந்திருக்க பைத்தியக்கார. வந்துட்டான். என்னடா ஊருது? உள்ளவா. இதான் ரூமுங்களா? இந்த குவார்டர்ஸ்? ஆமா, தோ கோட்டர் இருக்கு. இன்னொன்னு வானா கோட்டர்ஸ் ஆயிடும். சரியா? இங்க தான் இருக்கணுமா? வேற எங்க இருக்கிறது? ஐயோ, டவரே இல்ல. டவரா? மண்ணாங்கட்டி. அத நீ பாக்கெட்ல எடுத்து வை. யானை புலின்னு ஏதாச்சும் வந்தா யூஸ் ஆகும். புலியா? புலி வந்தா என்னங்க பண்றது? நம்ம எதுவும் பண்ண வேணாம், புலியே எல்லாம் பண்ணும். கடவுளே, இனி அம்மாக்கு எப்படிங்க ஃபோன் பண்றது? சர்ச்சில் போய் சொல்லு. என்ன? பாரு, இங்க சர்ச்சில் மட்டும்தான் போன் இருக்கு. ரொம்ப அவசரம்னா நீ சர்ச்சுக்கு போய் போன் போடு. இல்லனா டவுனுக்கு கூட போய் பண்ணலாம். தண்ணி அடிக்கிறீங்களா? அதனால
அதனால ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி தனியா குடிச்சு கெட்டு போறீங்க? கம்பெனிக்கு ஒரு ஆள் சேர்த்துக்க வேண்டியதானே? இவன் ஓகே சொல்லணும்ல. கெட்டு போறதுக்கு ஓகே சொல்றதுக்கு இங்க ஒரு ஆள் இருக்காங்க. என் காசெல்லாம் நீ ஒண்ணு கெட்டு போகணும். இறைவா, இவனோட கைகளை இந்தா குடி. நல்லபடியா பாத்துக்க. கருணாக்கு பிடிச்சவன். உங்களுக்காக இன்னும் நான் ஜெபிப்பேன். தம்பி, நீங்க புதுசா வந்த கண்டக்டர் தானே? ஆமா. நான் கே சந்திரன், கொடைக்கானல் கலைநீலா சந்திரன். நாடகங்கள் பாப்பீங்களா? கிடைச்சா பாப்பேன். உனக்கு கண்டிப்பா பாத்துருக்க மாட்டான். அன்னைக்கு எனக்கு புகழ்ச்சி விளம்பரம் பிடிக்காது. எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். அப்புறம் ஏய் வாங்க, வா நண்பா, நிறைய கலையை பத்தி சொல்லி தரேன். அது ஒன்றும் இல்லை, இந்த கலையை டெவலப் பண்ணுறதுக்காக நான் வீட்டை கவனிக்கலை. பை த பை, ஒரு 100 rupees இருந்தால் கொடுங்களேன். 50 ரூபா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இல்லை, அது வந்து இருங்க பார்க்குறேன். இந்தாங்க. ஆண்டவரே, இறைவா, உனக்காக நான் ஜெபிப்பேன், பிரார்த்தனை பண்ணுவேன். இன்னைக்கு என் தேவையை நிறைவேற்றிட்டீங்க, நன்றி. கடவுளே, இந்த என்ன இப்படி இருக்கான்? எவ்வளவு ரூபா போச்சு? 50 ரூபா 100 ரூபாவா? 50. அவன் கேபி ஏசில, கேபி ஓசி. ஐயோ, என்ன பாடி இது? பனியெல்லாம் போட மாட்டியா? ஐயா, என்ன இப்படி குளிருது? இங்க எப்பவுமே இப்படிதானா? இந்த மாசம் நல்லா குளிர் இருக்கும், அடுத்த மாசம் மாறிடும். இதை விட ரொம்ப குளிரும். -டிகிரி செல்ஃபிஷ் செல்சியஸ் ஏதோ ஒன்று குளிரும். நீ என்னடா ரொம்ப நேரமா ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டில் அம்மா தனியாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது லைட்டாக கஷ்டமாக இருக்கா. கவலைப்படாத, அதெல்லாம் அப்படியே பழகிடும். சுகு, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கடையை பூட்டிட்டேன். நம்ம கேட்டுக்கிட்ட ஒரு வேலை இருக்கு, அங்க போகணும். இந்தாங்க உங்களுக்கான சாப்பாடு. இவர் தானே புது கண்டக்டர். வேணு சார் கடைக்கு வரும்போது சொன்னாரு. உன் பேர் என்னப்பா? ரவி. இது பொண்ணா? பொண்ணுதான், பேர் லதா, SSLC. என்ன இப்போ வாய் மூடு. ஏப்பா, வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, போங்க போங்க. என்னடா பாக்குற? வா. ஏய், விடிஞ்சிருச்சு, எழுந்துடுறா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறோமா? ஏய், அம்மாவா இழுத்து போத்திட்டு தூங்குறத பாரு, எழுந்துடுறா. வா. இன்னும் விடியவே இல்லையே. விடிஞ்சிட்டா பாத்ரூம்லாம் போக முடியாது. ஊர்க்காரங்கெல்லாம் எழுந்து வரதுக்கு முன்னாடி வா. என்ன லூசா, விடியவே இல்லை, குளிர் வேற அடிக்குது. என்னென்ன? ஏய், நீ எதுவும் பயப்படாத, எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்குல்ல. அப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நான் தாலி கட்டிடுறேன். அது சரி, ரொம்ப நாளா இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்ற? விடுங்க, அப்பா இப்ப வந்துருவாரு. இங்க பாரு, அவர் எப்படியும் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீ வா, வந்து ஒரு கிஸ் கொடு. டீ குடிச்சிட்டு இருக்கீங்களோ? இல்ல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன? என்ன சிரிக்கிற? ஒன்னும் இல்லையே. இது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சேன், சிரிச்சேன். ஐயோ கடவுளை, என்ன நடக்குமோ? சும்மா நேத்து வந்து நீ சொன்னா நம்பிடுவாங்களா? இழிச்சுக்கிட்டு நிக்காம டீயா குடி. ஒரு டவுட். என்னடா? இல்ல, இந்த ரேடியேட்டர்ல சரக்கு ஊத்தி வண்டி ஓட்டுறது டிப்போல தெரிஞ்சதுன்னா டிரைவரோட வேலை போகுமா? டேய், பாத்தியா? அம்மாடி, அந்த பொண்ணோட அப்பா வராருன்னு ஒரு எதிர சொல்லி முடியுமா? வேண்டாம். என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது இந்த ஊரை பத்தி நாங்க பேசிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். என்னடா? அண்ணா, இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். மாட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலண்ணா, பால் சொர்க்கவே இல்லை. வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். என்ன கண்டக்டர் ஊர்லாம் பிடிச்சிருக்கா? நேத்து தானே வந்தாரு, அதுக்குள்ள எப்படி? என்ன கண்டக்டர்? நீங்க இருந்தா சரியா வரும் தோணுது. இந்தாங்க. டேய், நீ எதுக்குடா என் பின்னாடியே வர? ஏதாச்சும் புதர்ல உட்காந்து காரியத்தை முடி. காரியமா? என்ன காரியம்? கல்யாண காரியம். அதுக்கு தானே எங்க காலையிலேயே வந்திருக்கோம். எங்கேயாச்சும் இங்க உட்காந்து பாத்ரூம் போ. அப்ப பாத்ரூம்? மண்ணாங்கட்டி, இதான் எங்க பாத்ரூம். என்ன தண்ணி? அதான் அங்க ஒரு டேமே இருக்கே, அது பத்தாதா உனக்கு?
எங்கப்பா இப்ப எதுக்கு அவரு இருக்கிற? நான் என் அப்பாவை தானே கூப்பிட்டேன். அதெல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தா விடிஞ்சிடும். அங்க எங்கேயாவது போய் உட்காரு போ. இங்க எங்கெங்க மேல வந்து உட்காரு. பைத்தியக்கார என் உயிரை வந்து வாங்குறான். டேய் அங்க எங்கேயாச்சும் போடா. முதல்ல வேலையை முடிப்போம். நான் சும்மா அப்படியே சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க போயிடுங்க. பார்க்கல. ஐயோ பார்த்துருப்பாங்களோ இல்ல. ஒரு நாள் போடலாம் எனக்கு குடியா முழுகிட போகுது. கடவுளே எதுவும் ஆகாம பார்த்துக்கோப்பா. குளிருது. ஹலோ, குட் மார்னிங். என்னடா இவர் என்ன டிரைவரு? இது யாரு? புது கண்டக்டர். என்ன மித்ரன், காலையில டேம்ல இருந்து வர? நேத்து போட்டு வச்ச வலை 2 தான் மாட்டுச்சு. பயப்பட வேண்டாம், எப்பயுமே அப்படிதான் சத்தமா பேசுவான். ஆனா அவன் ரொம்ப அப்பாவி. இல்ல, திடீர்னு ஒருத்தர் தண்ணில இருந்து வெளியே வந்தோடனே பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த டேமு இந்த காடு தான் அவனுக்கு வீடு மாதிரி. அவனோட அப்பா இந்த டேமோட ஆபரேட்டர். ஓஹோ. அவர் இந்த டேம்ல விழுந்து செத்ததுக்கு அப்புறம் இவன் தான் இந்த டேமுக்கு எல்லாமாவே இருக்கான். என்ன சார் காலையிலேயே? வயல்ல கொஞ்ச நாளாவே காட்டு பண்ணிங்களோட தொல்லை, எல்லாத்தையும் நோண்டி நோண்டி வெளியே தூக்கி போட்டு வச்சிருது. அதை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கண்டக்டருக்கு குளிர் அவ்வளவு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க குளிரெல்லாம்? என்ன குளிரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? குளிர் யாரு குளிருது? இதான் ஃபர்ஸ்ட் டைம். கடவுளே. பத்ரா நல்லா இழுத்து கட்டி வை. அப்புறம் வண்டி போகும்போது விழுந்துருச்சுன்னு என் மேல பழி சொல்லக்கூடாது. நல்லா கட்டுப்பா. ஹே, வேலை வெட்டி இல்லாம பேசிட்டு இருக்காது, அங்க போ. அது கரெக்ட். இந்த நாடக கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காம ஏதாவது வேலையை பாரு. எனக்கும் ஆசையா தானே இருக்கு போகணும். ஆனா எனக்கு வேர்க்கிற நோய் இருக்கு. சின்னதா கிளாஸ் நவுத்துனாலே வேர்த்துரும். நல்ல வேலை நீ கல்யாணம் பண்ணல. என்ன ஊர்க்காரங்க என்ன இருப்பாங்க, அடிச்சுன்னு வை. கல்யாணம் பண்ணி வைத்தா நல்லது தானே. அண்ணன் வந்துட்டாரு. எல்லாரும் காதுல எடுத்து கைய வச்சுக்கோங்க. காதுல மட்டும் இல்லடா, அங்கேயும் வைக்கணும். வேற என்னத்த சொல்ல? அடக்கடவுள, இவங்கிட்ட வாய கொடுத்தோம். அதோ வந்துட்டாரு, உன்ன மாதிரி வேர்வை நோய் இருக்கிறவரு. நிறைவு அடைந்த இந்த பீதாம்பரம் பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்கும் போது தானடா என்னோட சொந்த முயற்சியில இந்த பஸ்ஸை கொண்டு வந்தேன். பஸ்ஸை கொண்டு வந்தது என்னவோ நான் தான். ஆனா எனக்கு கிடைச்ச ஓட்டு வெறும் 6 தான். அதுல 5 ஓட்டு கண்ணு தெரியாதவங்க போட்டது. ஓ வீட்டுல ஒருத்தர் இருக்கான்லடா, அவங்கிட்டயே போய் சொல்லு. ஓடுற. எனக்கு ஓட்டு போடாத எந்த டேஷும் இந்த பஸ்ல ஏறி சொகுசா ஊருக்கு போகணும்னு நினைக்காதீங்கடா. டேய், அந்த கவர்மெண்ட் பஸ் இவன் அப்பன்தா. புதுசா வந்திருக்கான கண்டக்டர், அவங்கிட்ட போய் சொல்லுப்பா, எங்கிட்ட அவன் வேலையை வச்சுக்க வேணான்னு. சரிங்க. ஆமா, 2 பேரும் எங்க போறீங்க? நம்ம வண்டியில ஏறது. நம்ம வண்டியில ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, சரி பண்ணிடுவோம். டே போடா. போடே. காலையிலே வந்துருவானுங்க. இவனுங்களுக்குலாம் வேற வேலையே இல்ல. யோ பெருசு, யோ டவுனுக்கு போறணும்னா இந்த வண்டியில ஏறு. அது போறதுக்கு முன்னாடி இது போயிடும். நான் இப்ப மேல போகணும்னு ஆசைப்படல, டவுனுக்கு தான் போகணும். நீ எப்படி போறன்னு நான் பாக்குறேன். கேலட்டு பயல, என்ன நக்கல் பண்ணிட்டு நீ வண்டியில ஏறிடுவியா? எந்த வண்டி ஏறணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அப்படியா? என்ன விட்டுறா டேய், ஏண்டா? பாத்தியானா காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய், எங்க போற? அங்கெல்லாம் போவாத. அவன் கிட்ட அடி வாங்கினா 4 மாசம் தூங்க மாட்டேன். அந்த பாட்டு கேட்கல நீ. இருந்தாலும் அவனை சும்மா விட முடியாதுல்ல. புடிங்க. ஏதாச்சும்னா கூப்பிடு. யாரு? கடவுளை தான், வேற யாரு? சும்மாறா. இங்க ஏதோ ஒண்ணு நடக்க போதுனே.
ஐயோ அண்ணே, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? ஐயா, இததான் நீ சொல்ல வந்தியா? நம்மலாம் வண்டி ஓட்டுறவங்க, இதை அப்படியே விட்டுருங்களேன். இவன் இந்த வண்டியில ஏறக்கூடாது. அண்ணே விடுங்க அண்ணே, இந்த ஆளுக்கு உங்க அப்பாவோட வயசு இருக்கும். விடுங்க அண்ணே. தம்பி விட்டுரு தம்பி. வாங்க ஏறுங்க. எந்திரிச்சு போட. காலையிலேயே பிரச்சனை பண்ணிட்டு எல்லாரும் போங்க போங்க போங்க. சரி, அப்ப நம்ம புறப்படலாம். நீ போய் வண்டி எடுப்பா. நீ புது ஆள் இல்ல? ஆமா. டிக்கெட் 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 டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்க. என்ன எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். ஓ, இப்ப போற மாதிரியே திரும்பி வந்தா மகிமை உண்டாகட்டும். என்னப்பா போலாமா? ஐயோ போவாதீங்க, கல்யாணி இன்னும் வரல. ஏ கல்யாணி, கொஞ்சம் சீக்கிரம் வா. தோ வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாயா எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ற இப்போ? என்ன ஒழுங்கா நிக்க மாட்டியா? அது பஸ் எடுத்துறேன். அதான் டிக்கெட். பேலன்ஸ் எவ்வளோ? ₹1. ₹1? ₹1 பிச்சைக்காரங்க கூட வேணான்னு சொல்லுவாங்க. கேட்கறத பாரு. நீ சொல்லுவேன்னு சொல்லு. எல்லா கண்டக்டருக்கும் இதே வேலையா போச்சு. கேட்க மறந்துட்டா நீங்க அந்த காசை எடுத்துக்கலாம்ல. அப்புறம் ₹1 வச்சு நாங்க பங்களாவும் காரு வாங்கி மீதி காசை பேங்க்ல வச்சுப்போம். இங்க பாருங்க, உங்க பேச்ச கேட்க எனக்கு டைம் இல்ல. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஏய், நீ கோவப்படாதம்மா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க இப்படி பாத்துக்கிட்டே இருங்க, எனக்கு டைம் ஆகுது. ஓ, என்னடா விளையாடுறியா? இல்ல, நான் இந்த சில்லறைய தேடிட்டு இருந்தேன். ரொம்ப தேடாத, ஊர்க்கார பொண்ணு தொலைச்சிட போறாங்க. ஐயோ, முளைச்சு 3 இலை உள்ள அதுக்குள்ள. ஹலோ. ஆமா, நீ ஏன் நேத்து போன் பண்ணவே இல்ல? இல்லம்மா, அங்க சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குது. இனிமேல் அங்க போன் பண்ணணும்னா நம்ம தான் டவரை கொண்டு போய் அங்க வச்சுக்கணும் போல. அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? தங்குற இடம், சாப்பாடெல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு. தங்குறதுக்கு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுத்துருக்கு. சாப்பாடு அந்த ஊர்ல இருக்கவங்களே கொடுக்குறாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டு கையை கழுவிட்டு சாப்பிட்டு வந்தா மட்டும் போதும். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? அப்புறம் அந்த ஆண்டிய பங்க வந்தானாமா? அதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத. கடவுள் புண்ணியத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆண்டியப்ப இப்பதான் கிளம்புனா. Thank you. ரவி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஹலோ, கேக்குதா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா வந்திருந்தாரு. உன் வேலையெல்லாம் சரியானதும் கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்னாரு. நான் சொன்னேன் உன்னோட அபிப்பிராயத்தை கேட்டுக்கலான்னு. என்னடா ஒண்ணு பேச மாட்டேங்கிற? பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தி கிடைக்கிறாளான்னு நானும் தேடி பார்க்கறேன். அப்புறம் வேற என்ன விசேஷமா? இல்லப்பா, நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் கால் பண்றேம்மா. கண்டிப்பா கூப்பிடு. சரி. மறந்துருவியா? இல்லம்மா. சரி, நான் வைக்கிறேன். சரி. ஹலோ. இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எவ்வளோ பெரிய ஆஃபீஸு. ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. இந்த ஒரு ஆபீஸ் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது பிரான்ச்லாம் இருக்கா? ஆபீஸ்ல சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹேய், ஒண்ணு இல்லப்பா. நாங்க இந்த லைஃபோட பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, இந்த லைஃப் டைம் பிளானை பத்தி அத பத்தி டிஸ்கஸ் பண்றோம். இங்க பாருமா, இந்த லைஃப் டைம் பிளான் இருக்குல்ல, இந்த லைஃப் ஃபுல்லா வேலிடிட்டி இருக்குமா? அதெல்லாம் இதுல டீடைலா எழுதி இருக்கும்.
இல்ல கன்ஃபார்மா சொல்லிட்டீங்கன்னா நம்ம தைரியமா ப்ரொசீட் பண்ணலாம்ல. சரி வேலையை கவனிங்க, என்னால டிஸ்டர்ப் ஆக கூடாதுல்ல. ₹1. சரி போயிட்டு வரேன் ஆபீசரே. அடிவாரம் அடிவாரம். மெதுவா பாத்து இறங்கு. Excuse me, Yes. is this the bus to Gavi? This bus is going to Daily Hub and அண்ணா, down நான் கொஞ்சம் rounding பேசிக்கிறேன், நீங்க இருங்க. கொஞ்சம் தள்ளுறீங்களா சார்? எஸ், திஸ் பஸ் கோயிங் கவி. right. Oh, come, get in. Okay. சீக்கிரம்யா. Come on, come. Careful. Welcome to our கொஞ்சம் bus. தள்ளுங்கண்ணே, கொஞ்சம் இப்படி வாங்கண்ணே. ஏன்னா இப்படி வெள்ளக்காரங்க Sit, sit. வராங்க, வழி விட மாட்டாங்க. Thank you. Sit down. Sit down. இதுல நீங்க தான் உட்காரணுமா? எஸ் டிக்கெட் ப்ளீஸ். To Gavi, please. 35 plus 35, 70 rupees. Yeah. Thank Do you know you. anything about this resort? எஸ் திஸ் ரிசார்ட் இஸ் சம்வேர். நீங்க டிக்கெட்டை கொடுங்க, இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். ஹாய், ஐ எம் கல்யாணி. ஐ எம் a Gavi girl. Hello, nice to meet you. வெள்ளக்காரரா? Yeah. I am பாலையா, அகலி பாய், 40 years. This resort very expensive. Oh, expensive. Yes, 10,000 rupees daily. 10,000? That's too expensive. You come my home. Good homestay. 4,000 rupees only. Is it? Only food, dance, music, everything. Really? Yes, yes. Whoa, what's going on? என்னடா இன்னும் வெடியிலேன்னு பார்த்தேன். 100 ஐஸ். என்னாச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சரா? இப்போ என்ன பண்றது? என்ன பண்ற? இப்படி தபைலா வாசிக்காம போய் ஜாக்கி எடு. ஜாக்கி எடு. இல்ல இந்த கண்டக்டரோட டிரைவர் தானே பெருசு இல்ல? அது கரெக்ட் தான். சில நேரத்துல அதெல்லாம் குறையும். போய் ஜாக்கி எடுத்துட்டு வா போ. என்ன பாக்குறேன்? தள்ளி போயா. நம்ம எப்ப Hey, போய் Kalyani, சேருவோம்? what happened? பஸ் பஞ்சர். இந்த Oh my God. நான் உனக்காக கொண்டாந்து தரேன் இந்த ஜாக்கி. கல்லாணி. சுகனா லேட் ஆகுமா? Come on, let's go out. என்ன பண்ணணும்? ஏய், அத அங்க வச்சிட்டு வீல கரெக்ட்டா ஸ்பேனர் எடு. சீக்கிரம் எடுத்துட்டு வா. இப்போ அதையும் நான் தான் எடுக்கணுமா? என்ன நான் எடுக்கணுமா? நானே எடுக்கிறேன். அப்ப நான் எடுக்கவா? வாயை மூடியா. இவன் தொல்லை தாங்க முடியல. Oh, this is lovely. Such a beautiful place. Amazing. இது Yeah, திரி. lovely. Oh, watch the stream. Never seen such a place before. Come on. Hey, what's wrong with you? என்ன வெயிட்? இந்த குள்ளமான கண்டக்டர் அனுப்புனா நான் என்ன பண்றது? தள்ளி வை. தள்ளி வை. வேகமா மாட்றா. சீக்கிரமா மாட்றா. இருங்க பண்றேன். இன்னும் ஊருக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? பயப்படாத. நல்லா டைட் பண்ணிட்டியா? இதுக்கப்புறம் நீயே பாத்துக்க. நானா? சரி கொஞ்சம் கை வைங்க. கை வச்சன வை. ஓகே, நானே பாத்துக்கிறேன். போடா. ஓ, எங்க வீட்டுக்கு 2 வெளிநாட்டுக்காரங்க வர போறாங்க. ஆபீசரே. இன்னைக்கு தான் வர போறாங்க. ஆபீசரே. ஆபீசரே. இந்த பஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகல. போஸ்ட் மாஸ்டரை பார்த்து 2-3 நாள் ஆகுது. போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. எல்லாரும் பிஸியாக தான் இருக்காங்க. டீச்சர், நானே வீட்டுக்கு Hi. வரணும்னு நினைச்சேன். ஏன் எதுக்காக? நாளைக்கு நான் லீவு. என் ஊருக்கு போக வேண்டியிருக்கேன். இந்தாங்க சாவி. சரிங்க. சரி. ஏன்பா மித்ரன் இங்க வந்தானா? மதியம் எங்கேயோ அவசரமா போனான். அந்த டேம் பக்கத்துல எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் அங்கெல்லாம் இல்ல. அப்ப எங்கேயாவது குடிச்சிட்டு போதையில மட்டையாயிருப்பான். அப்படிலாம் இல்ல.
சாரதிக்கு கஷாயம் ரெடி பண்ண கொஞ்சம் மூலிகை இலையை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். எங்க போனானே தெரியல. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவனை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. தேவைன்னு அவனை தேடினா கிடைக்கவே மாட்டான். எதுவும் வேணாங்கிறப்ப இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பான். அதை சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. கோயிலை சுத்தி நிறைய செடி வளர்ந்துருச்சு. நீங்க தான் அவன்கிட்ட சொல்லி அதை சுத்தம் பண்ண சொல்லணும். சார் சொன்னாதான் அவன் கேட்பான். ஐயா, அதுக்கு அவன் முதல்ல நம்ம கையில வந்து கிடைக்கணும்ல. இந்த வருஷம் திருவிழாவுக்கு தேவன் வருவானா? கண்டிப்பா வருவான். இந்த திருவிழாவுக்கு அவன் கண்டிப்பா வருவேன்னு போன வாரம் தான் கடுதாசி போட்டிருந்தான். இந்த வாட்டி நடக்குமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பஸ்ஸை காணோம். அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எங்கேயாவது போய் குகையில விழுந்திருக்கோம். டேய், மூலிகையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். அது கூடவே ஏரி மீனையும் கொடுத்துருக்கேன். நல்ல குடம்புளிய போட்டு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். மித்ரா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தேவா திருவிழாவுக்கு வரானா. பாத்தீங்களா, ஃப்ரெண்டு வரான்னு சொன்னாதான் அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. மித்ரன், கோவிலை சுத்தி நிறைய செடிங்க வளர்ந்துருக்கு. நீ தான் அதை சுத்தம் பண்ணணும். திருவிழா வருது இல்ல. பஸ் வந்துடுச்சு. வாழ்க்கையே அலை போல நாமெல்லாம் அதன் மேல கம் மேடம் கம் ஓடம் போல ஆடிடுவோமே. நாள் இல்ல. என்ன இல்ல சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அத நான் முடிவு எடுத்துக்கிறேன். விஷயத்த சொல்லுங்க. அதாவதுமா, நீ பேசுற அந்த இங்கிலீஷ் ரொம்ப மோசமா இருக்கு. ப்ரொனன்சியேஷன் ரொம்பவே மோசம். கிராமரை பத்தி சொல்லவே வேணாம். பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நான் தான் கூட இருக்கேன்ல. நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேனா? உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சவுத் இந்தியாலேயே இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒரே பஸ் கண்டக்டர் நான் மட்டும்தான். ஓஹோ, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு டிக்கெட் எவ்வளோ? என்ன? சொல்லுங்க சார். only 46 rupees. அது சரி. இந்த 46 ரூபாய் டிக்கெட்டை கிளிக்கிறதுக்கா நீங்க இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க? அது வந்து இப்பெல்லாம் கேட்டா. இங்க பாருங்க சார், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு நாங்க பொழப்ப ஓட்டிக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. கூப்பிடுறாங்க பாருங்க. கம்மிங் மேடம் கம்மிங். அப்ப போயிட்டு வரட்டுமா இங்கிலீஷ் வாத்தியார்? தேவையில்லாம பல்பு வாங்கிட்டேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வருஷத்துக்கு 2 தடவை லெட்டர் எழுதுறான். ஆனா உனக்கு வாரத்துக்கு 2 லெட்டர். பரவாயில்ல, அவனுக்கு அங்க வேற வேலையே இல்லையாம்மா? அவளையே டிஸ்டர்ப் பண்றீங்க. அவ அதை நிம்மதியா படிக்கட்டும். படிக்கட்டும். வேணும் சார். வாங்க உட்காருங்க. ஊருக்கு வந்ததுல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், அம்மாவை கூட்டிட்டு ஒரு நாள் இங்க வரணும்னு. இப்போதான் டைமே கிடைச்சது. என்னத்த சொல்றது, இவன் எப்பவுமே பிஸி தான். ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே தோட்டத்துல இருப்பான், இல்ல மாடு கிட்ட போயிடுவான். என்னால தனியா இவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது. ஜோஸ் மாஸ்டருக்கு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே? வயசான காலத்துல உங்களுக்கு துணையா இருக்கும்ல. சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் டீ கொண்டு வரேன். இந்த நேரத்துல டீ வேண்டாமா? உண்மையிலே நாங்க வேற ஒரு விஷயம் கேட்கறதுக்கு தான் வந்தோம். அனுவை நான் சர்ச்சில் வச்சுதான் பார்த்தேன். அப்ப இவன் தான் சொன்னான் உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு. சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்களாமே. சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உங்களுக்கு எதுவும் ஆட்சேபம் இல்லைனா அனுவை இவனுக்கு கட்டி வைப்பீங்களான்னு கேட்க தான் வந்தோம். எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். டேய், நீ சும்மா இருடா. என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? இல்ல, அது வந்து அனுவுக்கு அங்க எந்த குறையும் இருக்காது. நான் அவளை சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். அப்படி சொல்ல வரல. ஜோஸ் சார் மாதிரி ஒரு நல்ல பையனை இந்த காலத்துல தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா என்னோட பையன் தேவனுக்கும் அவளுக்கும் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க 2 பேருமே விரும்புறாங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால எங்களுக்கு அதுல சந்தோஷம்தான். இந்த வாட்டி திருவிழாவுக்கு அவன் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். அம்மா எப்பவுமே இப்படிதான். யாரையாவது பார்த்தா போதும்
உடனே அவங்க கல்யாண பேச்சு எடுத்துருவாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். முதல் முறையா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ கூட குடிக்காம. பரவாயில்ல, இன்னொரு வாட்டி வரோம். சரிங்க, நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. அம்மா உய், அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? நான் அப்படியே சும்மா இப்படி தனியாலாம் நின்று சும்மா பார்த்துக்கிட்டுலாம் இருக்க கூடாது. இல்ல, நீங்க தானே சொன்னீங்க அது மாஸ்டரோட பொண்ணுன்னு. ஆனா மாஸ்டரோட ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொல்றாங்களே, என்ன விஷயம்? சாரோட ஃப்ரெண்டோட பொண்ணா இருந்தாலும் அது அவர் பொண்ணு மாதிரி தான். அப்ப மாஸ்டரோட பையன் எங்க போயிருக்காரு? அந்த பையன் எங்கேயோ வெளியூர்ல வேலை பார்க்கறான். வருஷத்துக்கு ஒரு முறை வருவான். நானே இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒரு வாட்டி அவன் லீவுக்கு வரும்போது நான் லீவ் போட்டேன். ஓ, லீவுக்கே லீவு. கிண்டலா? நக்கலு. சந்திரண்ணா, யாருமா அது? சந்திரண்ணா, யூ சந்திரண்ணா, சந்திரண்ணா. என்னங்க கதவு உடைக்கிறீங்க? சந்திரனை கூப்பிட தான் வந்தோம். வெள்ளைக்காரங்க முன்னாடி நாடகம் பண்ணி காட்டுறேன்னு காசு வாங்கிட்டு போனவர் தான். இப்ப அவங்க அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா. அவன் எங்க கஞ்சா அடிச்சு படுத்துட்டு இருப்பான். நீ கவலைப்படாத. நீ தப்பா எடுத்துக்கலன்னா அவங்களுக்காக நான் பாட்டு பாடுறேன். பாடுவீங்களா? என்னம்மா இப்படி கேட்ட? சத்தியமா நான் பாடுவேன். அதானே நம்மளோட ஒரு ஸ்கில். தேவையில்லாததெல்லாம் பண்ணாத. பஸ்ல பில் அடிக்கிற மாதிரி இல்ல, சங்கதி எல்லாம் பாடணும். நான் என்ன? ஓ, அதான் நான். என்னடா அது ஒரே தொல்லையா போச்சு. பாட்டு பாடுறானா? இங்க பாருங்க, உங்களை பாட்டு பாட சொல்றதுக்கு அவங்கள மாட்டு கொட்டாய்க்கே கூட்டிட்டு போலாம். மாடு கத்துறதையாவது கேட்பாங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம். பெரிய சூப்பர் சிங்கர்னு நினைப்பு. என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்குது. நீ போய் அந்த சந்திரனை நம்பி அவங்க கிட்ட இப்படி சொல்லிருக்க. அந்த துரோகி இப்படி பண்ணுவான்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? Hey Clowny, come. இதோ கூப்பிடுறாங்க பாரு. போய் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிட்டு வா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பொண்ணோட மனசில் என்ன, சின்ன பொண்ணோட மனசில் என்ன, இந்த பொண்ணோட மனசில் என்ன. நான் உன்னை கேட்டப்போ எதுவுமே சொல்லாம என்ன பார்த்து சிரிச்சதென்ன, நீ என்ன பார்த்து சிரிச்சதென்ன. Come on, sing. Hey Kalyani, come. Conductor is singing your song. Come Kalyani. அப்புறம் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பொண்ணோட மனசில் என்ன, சின்ன பொண்ணோட மனசில் என்ன, சின்ன பொண்ணோட சின்ன பொண்ணோட மனசில் என்ன, சின்ன பொண்ணோட மனசில் என்ன. மறுபடியும் பாடுறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும். இந்தாங்க. என்ன ஃபாரினர்ஸ்லாம் ஹாப்பி தானே? இனிமே எப்படியாவது அவசியம்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் தான் பாடுறதுக்கு இருக்கேன்ல. ஆனா பாட மட்டும் தான் இன்னும் தெரியாது. ஃபாரினரை யார் வேணாலும் ஏமாத்தலாம். என்ன மாதிரி சங்கீதம் தெரிஞ்சவங்க கிட்ட மோதி பாடுறா, மண்ணை கவ்விடுவ. ஓ, என்ன சீண்டி பார்க்காதீங்க. முதல்ல பாடுறா நீ. நான் கண்டிப்பா பாடுவேன். என்னடா குளிர்தா? அப்ப இந்தா வாங்கிக்க, வாங்கிக்க. போட அந்த பக்கம், வீணா போனவன். அண்ணா, லைட்டை யார் ஆஃப் பண்றது? இல்ல, நானே ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. திருட்டு பயல. எக்ஸ்கியூஸ். என்ன?
பாக்கி. பாக்கியா குடுக்க வேண்டியதுதான் இல்லையே. ஐயோ அது இல்ல, நேத்தே சொன்னல அதோட பாக்கி. வாங்கிக்கமா, ஒருத்தர் விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களா, நீ என்ன சொல்ற? ஐயோ சார் அதை பாருங்க, பஸ் வருது. சார் அவனை கொஞ்சம் மிரட்டி விட்டா போதும். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நிறுத்துறா. நிறுத்திட்டேன் சார். என்னாச்சு சார்? வண்டியை ஓரமா நிறுத்துறா. என்ன விஷயம்? நிறுத்து சொல்றேன். ஓ என்ன சார் விஷயம்? யாருடி அந்த கல்யாணி? இறங்கி வா, கீழே இறங்கி வாமா. என்னவா இருக்கும்? நீ ஆளு கில்லாடிதான். இவளை பார்த்தா எந்த ஃபாரினரா இருந்தாலும் விழுந்துருவான், அப்படிதானயா? சார் பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். என்னது? ரெசார்ட்டுக்கு வர்றவங்களை கண்ணை காட்டி மயக்கி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க அம்மாவனையும் என்னதான் பண்றீங்க? சொல்லுடே. நீங்க பாருங்க சார், இந்த பொண்ணு என்ன தப்பு பண்றா நீங்க இவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்கீங்க சார். ஏய், போலீஸ்காரனுக்கே சொல்லி தரியா? தெரியலன்னா கத்துக்கோங்க சார். சும்மா இல்லன்னா ஊர்க்காரங்க சொல்லி தருவாங்க. இந்த பொண்ணு பேர்ல என்ன சார் கம்ப்ளைண்ட்? வீட்ல ஹோம் ஸ்டே நடத்துறதா? இங்க பாருங்க சார், கவர்மெண்ட் கூட வீட்ல ஹோம் ஸ்டே நடத்திட்டு தான் இருக்கு. இந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க தொப்பி எங்க போகுனே தெரியாது. நீ யாரோ பரதேசி. கண்டக்டர்னா டிக்கெட்டை மட்டும் கிழி, தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. கையெடுங்க சார். நம்ம ரெண்டு பேருமே காக்கி போட்டு கவர்மெண்ட்டுக்காக வேலை பாக்குறவங்க தான், புரியுதா? கண்டக்டர் சொன்னது கரெக்ட் தான் சார். கல்யாணி அப்படி என்ன தப்பு பண்ண நீங்களே சொல்லுங்க. அதுவும் சரிதான். இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்க சார். சார் புது பையன் சார், அதனால தான் விட்டுருங்க. உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடா. கண்டிப்பா. உனக்கு எப்பறம் அதெல்லாம் தெரியும்? இதெல்லாம் என்னோட ஸ்கில். வண்டி எடுங்கண்ணா. இதெல்லாம் யாருக்காக பண்ற? போலாமா? வண்டியில் ஏறுமா. போலாம். ரைட். நீ வரலையா? இல்ல, நீங்க போங்க. சரி, நாளைக்கு சரி, பார்க்கலாம். ஓகே. உங்களதான். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? இல்ல, தேங்க்யூன்னு சொன்னேன். தேங்க்யூ எதுக்குன்ற? அங்க போலீஸ்காரங்க வந்தப்போ. என்னம்மா நீ இந்த மாதிரி சில்லி மேட்டர்ஸ்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுமா. இந்த கமிஷனர் டிஒய்எஸ்பிலாம் எனக்கு ஃப்ரெண்டு தான். உனக்கு ஒன்று சொல்லவா? எங்க ஊர்ல எந்த பிரச்சனை வந்தாலும், ஏன் ஒரு சின்ன திருட்டு நடந்தா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல என்னதான் கூப்பிடுவாங்க. இந்த ஊர்லயும் அதே மாதிரிதான். திருட்டு நடந்தா திருடங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க. கேள்வி கேட்டு உள்ள போட்டு 2 அடி கூட அடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. போச்சு, நாசம் பண்ணிட்டான். ஒரு செகண்ட் இங்க வாங்க. வேற யார்கிட்டயும் சொல்லி அசிங்கப்படுத்திடாதீங்க. சம்மந்தமா இருந்தாலும் இல்லைனாலும் ஓப்பனா சொல்லிடுங்க. சொல்ல வர்றது புரியுது. இதுக்குதான் நீங்க இவ்வளவு சுத்தி வளைச்சீங்களா? நீங்க நாளையில இருந்தே எங்க வீட்டு பாத்ரூம்ல குளிக்கலாம், கொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரியா? என்ன? இல்ல இல்ல அது இல்ல, நான் அந்த 10 ரூபா நோட்ல ஒரு விஷயம் எழுதி வச்சிருந்தேன். அந்த 10 ரூபா நோட்டும் போச்சு. உனக்கு இருக்கியா? இந்த பாத்ரூம் கண்டுபிடிச்சோன்னா கொல்லும் முதல்ல. நீ பேசுறத கேட்டிருந்தா பாத்ரூம் கூட்டிட்டு போய் அடிச்சிருப்பாங்க. இந்த 10 ரூபா போச்சுன்னா நான் இன்னொரு 10 ரூபா இருக்குல்ல. என்ன சார் ஜீப்ல வந்திருக்கீங்க? விலை கம்மியா கிடைச்சது அதான் வாங்கினேன். மஹேந்திரா வண்டியா? என்ன மாடலு? 99. கொஞ்சம் தான் ஓடி இருக்கேன். ட்ரீட் வைங்க சார். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. அட கடவுளே, மறுபடியும் சரக்கா? இன்னும் குடிச்சா நான் அவ்வளவுதான். நான் போய் சர்ச்சில் ஃபாதர் கிட்ட மருந்து கொடுத்துட்டு அங்கே வெயிட் பண்றேன். நான் ரெடி ஆயிட்டேன் மாஸ்டர். இது ஒண்ணு வா.
கவனமா புடிச்சுக்கோங்க, ஆணி துரு பிடிச்சிருக்கு. ஃபாதருக்கு என்னாச்சு? மருந்து கொண்டு வர லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி கீழே விழுந்துருச்சுன்னா சர்ச்சு உடஞ்சிருச்சுன்னு எல்லாருமா சேர்ந்து உங்களை தான் திட்டுவோம், பார்த்துக்கங்க. ஆமா, சொல்லிட்டேன். ஃபாதர் கைமீறி போயிட்டாரு. ஃபாதர் நீதானா? மருந்து சீட் எடுத்துட்டு போய் 1 வாரத்துக்கு மேலாச்சு. இந்த மருந்து எல்லா கடையிலும் கிடைக்காது, தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தது. அது எப்படி? இப்ப எல்லாமே கமிஷன் தானே. ஒவ்வொரு டாக்டரும் எழுதி கொடுக்குற மருந்து பக்கத்துல உள்ள மெடிக்கல்ல தான் கிடைக்கும். என்ன ஃபாதர் கண்டு இல்லையா? பழைய வயர் இல்லையாப்பா, எங்கேயோ ஷார்ட்டா இருக்குது, அதான் பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்சதாப்பா? முடிஞ்சிருச்சு ஃபாதர். அடடே, இவன் தான் பண்ணிட்டு இருக்கானா? ஃபாதர் கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க போயிட்டு அப்புறமா வரோம். சரி, போயிட்டு வாங்க. கண்டக்டரே நில்லுங்க, நானும் வரேன். ஃபாதர் நான் கிளம்புறேன். ஏய் நில்லுப்பா, உனக்கு காசு அதை கொடுக்கணும். காணிக்கையில போட்டுருங்க. ஓ வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, மயக்கமா கலக்கமா. சூப்பர் சார். என்ன சார், பாட்டுல ஒரே காதல் வரிகளா இருக்கு. என்கிட்டயே விளையாடுறியா? ஏய், என்னப்பா நீ இப்படி பயமுத்திட்டு இருக்க? அது சரி, சுட்டு சாப்பிடுறதுக்கு மட்டும் பயம் இல்லையா? இந்தாங்க சுட்ட காதல். அந்த பாட்டுல இருந்த காதலை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. லவ்னு சொல்றதுலாம் இந்த சுகு மாதிரியான அதிர்ஷ்டசாலிக்கு. என்ன உண்மைதானே? அதுவும் சரிதான். டீ கடையில எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான் திருட்டு பையன். என்ன ரெடி பண்ணி வச்சிருக்க? வடையும் போண்டாவும். என்னன்னா நீங்க இங்க எல்லாருக்கும் தெரியும். உனக்கு என்னையா தெரியும்? அது சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுவீங்கல்ல, இல்ல யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போயிடுவீங்களா? சார் என்ன சார் பேசுறீங்க? நம்மளே கவர்மெண்ட் வண்டியை நம்பி தான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம். அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. தங்கச்சிக்கு காலில் பிரச்சனை. அப்போ டாக்டர் கிட்ட காட்டலையா? ஆஸ்பத்திரி செலவு மிச்சம் போக இருக்கிறத வச்சுதான் கல்யாணம் பண்ணணும். அதை பண்றதுக்குள்ள நம்ம வண்டிக்கு இன்ஜின் ஃபெயில் ஆயிடும். அதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு காதல் கல்யாணம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கணும்னு. வாழ்க்கையில வெறும் சந்தோஷம் பார்த்தா. நீ வாய மூடு. அது இத கொஞ்சம் ஊத்தி கொடு, எல்லாம் சரியாயிடும். ஐஸ் சூப்பரா இருக்கும். என்ன மித்ரா, உனக்கு ஏதாவது லவ் இருக்கா? அவன் சிரிக்கிறத கேட்டீங்களா? மழை வர மாதிரி இருக்குல்ல? மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருமோ? தயவு செய்து வாயை வைக்காதீங்க. இந்த திருவிழாவை பயங்கரமா கொண்டாடணும். அதெல்லாம் ஊர்காரங்க பாத்துப்பாங்க. ஓகே. ஐயோ, எல்லாத்தையும் வண்டியில ஏத்துறீங்க சீக்கிரம். அதுவும் போச்சா? மலரே குறிஞ்சி மலரே மலரே குறிஞ்சி மலரே. டேய், என்னடா மழை இது? குடிச்ச போதையெல்லாம் தெளிஞ்சு போச்சு. இங்க இருக்கிறதையும் குடிக்கிறதுக்கான சாக்கா? டேய், சும்மா ஒரு பெக்கு தான். என்னாச்சு? என்ன சார் வீட்டுல நினைக்கிறேன். என்ன மாஸ்டர், என்னாச்சு? என் பொண்ணு இருட்டுல யாரையோ பார்த்திருக்கா. அவ சத்தம் போட்ட உடனே அவன் ஓடிட்டான். ஒருவேளை திருடனா இருக்குமோ? கனவா இருக்க போது. இல்ல, அவ பார்த்திருக்கா. சரி வாங்க போலாம். விடாத, புடி புடி அவன. ஏண்டா யாரா நீ? நல்லா பொலங்கடா. நீயா? டேய் நீதானா? என்னடா உனக்கு என்னடா இருட்டல வேலை? ஐயோ கே ராஸ்கல். நல்லா அடிக்கிற வந்து என்ன பண்ற? டேய் டேய், சொன்னா புரியாதுடா. டேய் அடிக்காம ஓடி போடா. போடா போடா இங்க இருந்து. போடா. உங்களை போடா.
வாப்பா சுகு. இந்த மருந்தை நம்பி சாப்பிடலாம்ல? கண்டக்டரே தைரியமா சாப்பிடுங்க. ஐயாவோட மருந்து சாப்பிட்டா எவ்வளவு பெரிய ஜுரமா இருந்தாலும் பறந்து போயிடும். நீ எங்க தான் போன? ரொம்ப நேரமா போன் அடிக்குது. ஓ, அந்த இன்ஜினியர் தான் கால் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு வேலைக்கு போலியா? இல்ல, ஒரே ஜுரம், உடம்பு வலி, அதான் வைத்தியரை பார்த்துட்டு வரேன். ஓ, ஏய் மித்ரா, நாளைக்காவது வந்துரு. கரெக்டான டைம்ல முடிக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். ஒரு பாட்டில் கல்லாச்சு வாங்கி கொடுங்க. அதெல்லாம் பண்ணிடலாம். கணக்கு டீச்சர் கமலா இன்னைக்கு லீவு. சீக்கிரம் போலனா பசங்க ஸ்கூல்ல 2 ஆக்கிடுவானுங்க. சரி வரேன். பட்டா. இவனுங்களோட ஒரே தொல்லையா போச்சு. ஒருத்தர் இங்க வரமாட்டானுங்க, போன் மட்டும் பண்ணுவானுங்க. அப்புறம் இதை பண்ணியா அதை பண்ணியான்னு கேட்பானுங்க. பரவாயில்ல, நீ போய் போன் எடு. நான் மெதுவா நடந்தே போய்க்கிறேன். அது அங்க அடிச்சிட்டு இருக்கோம், நீங்க வாங்க. பரவாயில்லப்பா, நான் போய்க்கிறேன், நீ போயிட்டு வா. வர வேணானா விடுங்க. கத்திட்டு இருக்காதீங்கடா, வரேன்டா. ஆபீசர் அம்மா, வா உள்ள வா. என்ன வேலைக்கு போலையா? இல்ல, வீட்ல கொஞ்சம் வேலையா இருக்கு. சுகண்ண உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. ஹே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, லைட்டா ஃபீவரும் உடம்பு வலியும் தான். அது என்ன கையில? அது சுக்கு காஃபி. சூடா குடிச்சா சரியா போயிடும். இது என்னமா உப்பு கறிக்குது? உப்பு கறிக்குதா? குடுங்க பாக்குறேன். அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இப்போ நல்லா இருக்கு. ஒரு மாதிரியான ஸ்வீட்னஸ் இருக்கு. அது காலையில நான் பார்க்கல இருந்தானே பஸ்ல இருந்து இறங்கி வந்துட்ட. எனக்கு தெரியும். இப்ப என்ன ஆச்சோ? ஏய், இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? இந்த வாட்டி பஞ்சர் இல்ல, வேற என்னமா இருக்கும். என்னன்னா என்ன பிரச்சனை? டீசல் பம்போட நாசல் உடைஞ்சு ஷாட் நகர்ந்துருச்சு. என்னடா? ஆஹா, என்ன பிரச்சனையா? என்னாச்சு? எங்கேயோ ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு. என்ன சுகண்ணா, தேருமா? ஏய், எல்லாரும் நடந்து தான் போனோம், அதான் சொதப்பிடுச்ச. வண்டி போகாது, 4 மணி வண்டி வரும். அப்படியா? ஏய், எல்லாம் இறங்கு. இறங்குங்கப்பா, இறங்குங்க. டேய் போடா. நாங்கயா, என்னாச்சு? எல்லா வேலையும் எடுத்துட்டீங்களா? நல்ல வேலை இன்னைக்கு ரோட்ல நின்னுச்சு, நாளைக்கு பள்ளத்துல தான் விழும். சந்திரா, எல்லாரையும் நம்ம வண்டியில் ஏற சொல்றா. போதும் போதும் போதும், இன்னொரு வண்டி பின்னாடி வருது, வெயிட் பண்ணுங்க. வண்டி வேற கிளம்பிடும் போல. ஒரு போன் பண்ணி கேரேஜ்ல இருந்து ஆளுகளை வர சொல்லு. அப்ப நான் இதுல போயிடுவா. சீக்கிரம் போட வர சொல்லு. சொன்னா போகாம நிக்கிறான். வா, ஏறு. போலாம். ரைட், போலாம். உனக்கு இருக்குடா. ஐயோ, இந்த நான் ஆவி ஆயிட்டாரா? இருக்காரு. இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? ஆமாம், என்னாச்சு? டேமு கிட்டே போனப்போ அங்கே யாருமே இல்லை. அப்புறம் சர்ச்சுக்கு போய் தான் காலே பண்ணேன். வந்துடுவாங்களாம். வேணும்னா நீயும் குடி, குளிர் தெரியாது. எனக்கு ஒன்றும் வேணாம். வேணானா விடு, இந்த விஷயத்தெல்லாம் ஒரு வாட்டி தான் கேட்பாங்க.
தினமும் இப்படியே குடிங்க, கடைசியில லிவர் கிட்னிலாம் காணாம போகுது. இந்த லிவரும் கிட்னியும் எதுக்கு இருக்கு? உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. பையன் வில்லேஜ் ஆபீசர் கிளர்க். இந்த சந்தோஷத்துல குடிக்காம வேற எப்ப குடிக்கிறது? கல்யாணத்துக்கு காசை ரெடி பண்றது நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. இதோ வந்துட்டாங்கல்ல. பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. கடவுளே, இவரா? என்ன சுகு, என்னாச்சு? அது என்னன்னு தெரியாம தான் உங்களை வர சொல்லிருக்கோம். டேய், அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. சரி. அந்த துண்டை கொடு. அந்த ஒயின் எடு, நட்ஸ் எடு. உட்கார்றா, ஊத்துடா, அடிடா. போச்சு. அண்ணா அந்த 8க்கு 10 ஸ்பேனர் எடுங்க. அண்ணா இது இல்லண்ணா, அந்த ஸ்பேனர் எடுங்க. ஓ இந்தா, கொஞ்சம் ஊத்துடவா. அப்படியே பார்க்க ஷாருக் கான் மாதிரியே இருக்க. கண்ணாடிய கேட்டு இப்பதானே கண்ணு தெரியுது. என்னையா இவ்வளவு நேரம்? அது என்னது? அண்ணே வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கண்ணே. சீக்கிரம். டேய் டேய், ஸ்டார்ட் பண்றா. நியூட்ரல்ல போடு. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். டேய், ஸ்பானர்லாம் எடுத்துட்டு வா. இது எப்படி நிக்குது? டேய் சீக்கிரமா வாடா. இந்த வண்டனே அப்படியே சும்மாவே நடந்துகிட்டு இருப்பான். டேய் இந்த பக்கம் மாட்றா. போலாமா? அதெல்லாம் எடு. இந்தாங்கண்ணா, போலாமா? வெயிட் பண்ணு, போலாம். எங்க போகணும்? வண்டி ஓட்ட தான். என்னடா பண்றீங்க? அந்த பக்கமா? எவ்வளவு கிடைச்சாலும் கொட்டி கவுத்துறது, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இப்படியே வண்டி ஓட்ட போறீங்க? நீயே ஓட்டுறா, பக்கம் தானே ஓட்டு. இப்ப வேற என்ன பண்றது? எத்தனை நாளைக்கு தான் நானே ஓட்டுறது? நீயே ஓட்டு. இந்த கிளைமேட் எவ்வளவு அழகா இருக்குல்ல. அவ்வளவு ஜாலியா இருந்தா ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. பாயிண்ட புடிச்ச. கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. ஏய், எதுக்கு இப்படி பிரேக் போட்ட? என்னாச்சுடா? சுகண்ணா, யாரோ ஒருத்தன். என்னாச்சு சுகண்ணா? அந்த ஆளு என்னாச்சு அவருக்கு? கடவுளே, யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி புடி. என்னாலதானா? சொல்றல, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆயிடும். புடி. என்ன சார், என்னாச்சு? அது வண்டி எவனோ வண்டிக்காரன் இடிச்சிட்டான் போல இருக்கு. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும். சீக்கிரமா வண்டி எடுங்க. சீக்கிரம். நம்ம கூட போகணுமா? பைத்தியமா நீ? வண்டியில ஏறு. சுகண்ணா, அந்த பையன் பேக். அதை எடு, ஹாஸ்பிட்டல் போகும்போது கொடுத்தலாம். சீக்கிரம் ஏறு. கடவுளே, இன்னைக்கு நான் தேவையில்லாம வண்டி எடுத்து ஓட்டிருக்க கூடாது. எல்லாத்துக்கும் உங்க குடிதான காரணம். அந்த ஆள் தாண்டா குறுக்க வந்து விழுந்தா. நான் ஓட்டி இருந்தாலும் அதான் நடந்திருக்கும். அந்த பேக்கை திறந்து என்ன இருக்குன்னு பாரு. என்ன? 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 என்ன?
டேய் இரு. யாரு? ஜோஸ் சார் தான், நீ திறந்து பாரு. தெய்வன் டிவி, டோர் நம்பர் 18, டெம்பிள் ரோட், சூரத், குஜராத். வேணு மாஸ்டரோட அட்ரஸ். அட கடவுளே. ஐயோ, நம்ம மண்டியில் அடிபட்டது வேணு மாஸ்டரோட பையன். நேத்திக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அங்க போய் விசாரிங்க. அங்கயா? வாங்க. அது ஹலோ. என்ன? நேத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிருக்காங்க. நேத்து என்ன டைம்? அது நைட்டு 10 மணி மேல இருக்கும். இல்லையே, நேத்து ராத்திரி எந்த ஆக்சிடென்ட் கேஸையும் ரிப்போர்ட் பண்ணல. அப்போ அந்த ஜீப் டிரைவர் அந்த பையனை தூக்கிட்டு எங்க போயிருப்பான்? எங்கேயாவது போய் விசாரிக்கலான்னு பார்த்தா யாரு எதுன்னு தெரியாம எப்படி? எனக்கு தெரிஞ்சு இங்க வேற எந்த ஹாஸ்பிட்டலும் இல்ல. இந்த இடத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கிடையாது. வேற ஏதாவது ஊருக்கு கூட்டிட்டு போயிருப்பாரோ? ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னா கூட பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானே ஆகணும். என்ன பண்றது? சாப்பிட்றதுக்கு என்னடா வேணும்? வடையா பூரியா? 2 வேணா, நீ போ. ஓ, நீ டீ குடி. நாம சார் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவோம், அதுதான் சரியா இருக்கும். அப்போ சார் என்னோட பையன் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரே வழிதான் இருக்கு. இதை நம்ம உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். டேய், என்ன முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? திருடுனவன் கிடைக்கலனா கிடைக்கிறவனை திருடனாக்கிடுவாங்க. 2 பேரும் உள்ள போயிடுவோம். அப்போ வேற என்னதான் பண்றது? நீ தைரியமா இருடா. நம்ம நினைக்கிற மாதிரி பெருசா எதுவும் நடந்திருக்காது. ஒருவேளை ஒரு வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். ஒன்னு போட்டா வா போலாம். ஏய், அவங்க வராங்க. சொல்றதா இருந்தா இப்பவே சொல்லிடு. ஏய், இப்ப வா. சுகாண்ண கூட இருக்காரு. நம்ம ஒன்னும் இப்ப மைக்ல சொல்ல போறது இல்ல. ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி தனியா கூட்டு போய் பேசு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ இப்படியே மனசுல வச்சுக்கோ. கடைசியா வேற பொண்ணு தூக்கிட்டு போறா, அவ்வளவுதான். வேணாண்டி. சொல்லு. வேண்டாம். எல்லா பொருளும் வாங்கியாச்சா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். அதான் கிஃப்ட் வாங்குறதுக்கு வந்தோம். மாப்பிள்ளைக்கு இவ கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா? சொல்லி. வேண்டாம். சொல்லு. வேண்டாம் சொல்றேன். 2 பேரும் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லவா? சொல்லு. அது இவ கண்டக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன? பரவாயில்ல, சொல்லு. ஐயோ, இது அப்படிலாம் சொல்லிட முடியாது. இது முக்கியமான விஷயம். நல்ல விஷயம் சொல்ற நேரம் பாத்தியா? போ. ஏதோ சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அது எனக்கு சம்மதம். எதுக்கு? அந்த 10 ரூபாயில எழுதின விஷயம். டே ரவி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆண்டி. டே ரவி, யார் இந்த பொண்ணு?
இது என்னோட நான் ஃப்ரெண்டு ஆண்டியப்பா. உன்னோட பேர் என்னம்மா? கல்யாணி. கல்யாணி. இந்த பேர்ல ஒரு பீர் இருக்குல்ல? இல்லையா? இருக்கு. நான் குடிச்சிருக்கேன். கல்யாணி நீ போ. நல்லா இருக்குடா. உன் செலக்ஷன் சூப்பர். இவ்வளவு அழகா இருந்தும் எனக்கு லவ்ங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. சுகண்ணா, புது போன்லாம் வாங்கியிருக்கேன். நம்ம வேலையை காட்டுவோமா? இவனெல்லாம் எதுக்கு கூட வச்சிருக்க? முதல்ல என்ன வேணும்னு கேட்டு இவனை அனுப்பு. அப்படிலாம் உடனே போக முடியாது. நான் தலைமறைவா கொஞ்சம் இங்க வா. வா 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 வா. அது நான் தலைமறைவா இருக்கேன். தலைமறைவா? ஆமா, அந்த எஸ்ஐ அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டதுக்கு என்ன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. எஸ்ஐயே அடிச்சிய நீயா? அடிக்கல. அப்புறம் லத்தி சார்ஜ் கொடுத்தவன மரத்து மேல ஏறினேன். ஏறி நான் பிடிச்ச கால ரொம்ப வீக்கு. அது உடஞ்சி விழுந்தது எஸ்ஐயோட முதுகுல. அந்த எஸ்ஐ இப்ப ஐசியூல இருக்கான். போலீஸை வேலை செய்ய விடாம தடுத்ததுக்கு எஸ்ஐய கொலை பண்ண முயற்சி பண்ணனு கேஸ். அப்புறம் கங்காதர அண்ணன் தான் சொன்னாரு, எல்லாம் சரியாகிற வரைக்கும் உன் கூடவே இருக்க சொன்னாரு. அப்ப நீ போக மாட்டியா? ஏய், நான் எங்கடா போறது? எங்க போனாலும் போலீஸ் தூக்கிடுவாங்க. இங்க உன் கூடவே இருந்தா சேஃப். அப்ப அம்மா கூட யார் இருக்கா? அதை நினைச்சு நீ கவலைப்படாத. திறமையான என் மாமா பசங்க 2 பேரை அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஹாப்பி தானே? வர வேண்டியது வராம இருக்காது இல்ல? நீ வா. நான் உன் கூட இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. என்ன சுகண்ணா, அது ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டான். கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கலாம்ல. கடவுளே காப்பாத்திட்ட. நீ ஏன்டா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க கல்யாணம் வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போவும் அந்த பையன் வரலன்னா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நேத்து வர வேண்டியவர் ஏன் இன்னும் வரலன்னு விசாரிக்கல? ஒருவேளை ஒரு பையன் வந்திருப்பாரா? வந்திருப்பாரோ? வா, ஒரு வாட்டி போய் பார்த்தலாம். சுகண்ணா, அது ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்த வேண்டாமா? அங்கதான்டா வரேன். சீக்கிரம் வாங்க. இதுவே போதுண்டா, நல்லதான் இருக்கு. அப்புறம் நீ தோட்டத்து பக்கம் போய் பாரு. ஃபங்க்ஷன் தானே சார், நல்லா தகத்தகன்னு மின்னட்டும். உன் இஷ்டப்படியே செய். வாங்க. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? அப்படியே சுத்தி பார்க்கலாம்னு. உள்ள வாங்க. ஒரு டீ சாப்பிட்டு போலாம் வாங்க. அது இது யாரு புது ஆளு? என்னோட ஃப்ரெண்டு ஆண்டியப்பன், பொது சேவகன். திருவிழா பார்க்க வந்தீங்களா? திருவிழானால பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கா? ஒரு பிரச்சனை இல்லை மாஸ்டர், நான் கோயிலுக்கு போறேன். போயிட்டு வா. மித்ரன், நானும் வரேன். அப்பா. நான் உங்களை அங்க வந்து பார்க்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லா விஷயமும் உங்களுக்கே தெரியும் தானே? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என் பையனுக்கும் அணுவுக்கும் கல்யாணம். உங்க 2 பேரையும் இப்பதான் பார்க்க முடியுது. இப்பவே சொல்லலைன்னா அப்புறம் மறந்து போயிடுவேன். பிஸியா இருக்கிறதுனால சில விஷயங்களை மறக்கிறது எல்லா கல்யாணத்துலயும் சாதாரணம். கல்யாணம் திருவிழா 2 ஒண்ணா வந்ததால நிக்க கூட நேரமே இல்லை. இங்க எல்லாத்துக்கும் ஓடுறதுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன். நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. கல்யாண மாப்பிள்ள அவன் அங்கிருந்து ஏற்கனவே கிளம்பிட்டான். திருவிழாவுக்குள்ள அவன் கண்டிப்பா வந்துருவான். மறந்துடாதீங்க. 2 பேரும் லீவுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. முடிஞ்சா உங்க வீட்டு ஆளுங்களையும் கூட்டிட்டு வாங்க. நாங்களும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும்ல. இந்தாங்க டீ. எடுத்துக்கங்க. சூடா இருக்குமா என்னன்னு தெரியலையே. ஏய், நிறுத்துறா. நிறுத்துன்னு சொல்றேன்ல. ஐயோ, போலீஸ். யார் இங்க வேணுங்கிறது? நான் தான். என்ன சார்? தேவன் என்னோட பையன்தான். அவனுக்கு என்ன? என்ன சார், என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் வந்து கேள்வி கேக்குறீங்க. சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். என்ன விஷயம் கேக்குறாங்கல்ல, சொல்லியா? சார், கொஞ்சம் வாங்க. சார், காலையில் போலீஸ் தான் வந்து ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணாங்க. செந்தாமர கோயிலுக்குள்ள ஒரு பாடி இருக்குன்னு. அந்த பாடி பாக்கெட்டில் இருந்த பர்ஸில் தான் இந்த அட்ரஸ் கிடைச்சிது. என்னாச்சு சார்? என்ன சொல்றாங்க இவங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். அது என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்க சார். சார், ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. என் பையனுக்கு என்னதான் ஆச்சு?
கொஞ்சம் சொல்லுங்க சார். செந்தாமர குகையில ஒரு பாடி கிடைச்சிருக்கான். அதாவது பர்சல் அவங்க அட்ரஸ் கிடைச்சதுல அவங்களுக்கு ஒரு சந்தேகம், அவ்வளவுதான். இது உண்மையா சார்? உண்மையான கேட்டா மார்ச்சரிக்கு வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணுங்க. வாய போலாம் சார். என்னோட பையன் அவன்தான் சார். நீங்க ஏறுங்க. இருந்தாலும் கல்யாணம் நெருங்கின சமயத்துல இவ எதுக்கு தேவையில்லாம தற்கொலை பண்ணிட்டான்னு தான் தெரியல. போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க? தற்கொலை தான் போலீஸ் சொல்றாங்க. தலையில் அடிபட்டிருக்க, விழுந்ததுல பாறையில் அடிபட்டிருக்கும் போல இருக்க. இதுக்கப்புறம் தான் அவங்க விசாரணையே பண்ணுவாங்க. ஏய், பேக்கோட எங்க போற? விடுங்கண்ணா. போகாத, நில்லு. விடுங்க, நான் சொல்றேன்ல. என்கிட்ட என்னன்னு சொல்லு. பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. விடுங்கண்ணா. என்னால முடியாதுண்ணா. நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா உண்மையும் சொல்லி எல்லா பிரச்சனையும் நான் முடிக்க போறேன். நீ என்னன்னு போய்டா சொல்ல போற? வண்டியில இடிச்சு கொண்டுட்டு வேற ஒரு வண்டியில ஏத்தி அனுப்பணும்னு சொல்ல போறியா? உன்னை அடிச்சு கொன்னுடுவாங்கடா. கொல்லட்டும், அடிச்சே கொல்லட்டும். என்னாலதான் அந்த குடும்பத்தோட சந்தோஷமே போயிடுச்சு. அந்த பொண்ணு எவ்வளவு கனவு கண்டிருப்பா. ஏய், நம்ம இதை வேணும்னே பண்ணல. அழாதடா. உனக்கு தெரியும்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு. இப்ப நீ யார்கிட்டயாவது சொன்னா அவ கல்யாணம் நின்னுடும். ரொம்ப நாள் கழிச்சுதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது இல்லாம போச்சுன்னா அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் அவ கல்யாணம் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு எங்க வேணாலும் நான் வர தயாரா இருக்கேன். அது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாத. உன் காலை பிடிச்சு கேக்குற. என்னண்ணா நீங்க? உங்க தங்கச்சி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நம்ம நடத்துவோம். அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியில் ஏற்றி விட்ட மாஸ்டரோட பையன் எப்படி செந்தாமரை கோவிலுக்கு போனான்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு எப்படியாவது அந்த ஜீப் டிரைவரை கண்டுபிடிச்சாகணும். எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம்ல, ஒரு க்ளூவாச்சும் கிடைச்சதா? கண்ணை விட்டு போகவே மாட்டேங்குது அவனோட முகம். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வண்டி இடிச்சு செத்து போறாங்க. அந்த டிரைவர்லாம் உயிரோட தானே இருக்காங்க. செத்தவங்க செத்துட்டாங்க, நம்ம வாழ்ந்துதானே ஆகணும். ஊர்ல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா? அது எப்படி தெரியும்? இந்த பேக் எங்கேயாச்சும் கொண்டு போய் தூக்கி போடு. இது இங்க இருந்தாலே பிரச்சனை தான்.
ஏய் அது கொடு. யாரோட லெட்டர் பத்திரமா வச்சிருக்கீங்க? அதை நான் பார்க்கணும். இங்க பாரு, விளையாடாத, குடுன்னு சொல்றேன்ல. கல்யாணி குடு. கல்யாணி வேண்டாம். தர மாட்டேன். சொன்னா கேளு கல்யாணி. சொன்னா கேளு கல்யாணி. கல்யாணி தர மாட்டேன். கல்யாணி. இது எங்க கிடைச்சது? அது அங்க. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? தேவாவோட பேக் உங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு கேளு. அது நான். சொல்லு. சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மாடி, அம்மாடி, என்னாச்சு? அப்பா, என்னாச்சுமா? அனு, நான் சொல்றத கேளு. என்னாச்சுமா? என்னாச்சு? தேவாவோட பேக் இவர்கிட்ட இருக்கு. என்னப்பா இது எப்படி உங்க கையில வந்துச்சு? மாஸ்டர், அது இந்த பேக் எங்கடா கிடைச்சது? நீ அவனை என்னடா பண்ண? விஷயம் தெரியாம பேசாத நீ. இதுல என்ன இருக்கு? இந்த பேக் அவன் கையில எப்படி கிடைச்சது? சொல்லுடா. என்னையா நடந்துச்சு? உண்மையா என்ன நடந்துச்சு? சொல்லுடா, வாயை திறந்து பேசு. என் மகனோட பேக் எப்படி உன் கையில வந்துச்சு? மாஸ்டர் சொல்லுடா. அது தப்பு பண்ணிட்டேன். டேய், என்னடா உளறற? நான் தான் தேவனை வண்டியில இடிச்சிட்டேன். அட, நீங்க நினைக்கிற மாதிரி தேவனை கொண்டு கொகையில தூக்கி போட்டு இங்க வந்து நடிக்கிறியாடா? மாஸ்டர், நீங்க அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. போங்க. சொல்றதுக்கெல்லாம் விடுறாங்க. சொல்றது கேளுடா. நீ எதுவும் சொல்ல வேணாம்டா. டேய், வேணா சொல்றது கேளு. விடுறான்னு சொல்ற. நான் சொல்றத கேளுடா. நான் வேணுட்டே பண்ணல. விடுறா அவனை. விடுன்னு சொல்றல. விடுறா அவனை. கொஞ்சம் தள்ளி போ. விடுங்க. அமைதியா நான் பேசிட்டு இருக்கல. மித்ரா, சொன்னா கேளு, அமைதியாரு. கொஞ்ச நேரம் வாய் மூடு, போடா. பிடிச்சி ரூம்ல வச்சு பூட்றா. போலீஸ் வரட்டும். செபாஸ்டியன்.
ஓகே. டேய் போலீஸ் வரட்டும்டா. நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன். நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருப்பேன்டா. அப்புறம் எதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? எதுக்காக யாருக்கும் தெரியாம இவ்வளவு நாளா மறைச்சோம்? சொல்லுங்க. இப்போதைக்கு நீங்க யாருக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். போலீஸ்காரங்க கேட்டா உங்களுக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் வண்டி ஓட்டேன்னு சொல்லிக்கிறேன். டேய் உன்னை விட்டுட்டு நான் எப்படிறா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணா. நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போனா எப்படின்னா, தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணும்னா நீங்க இருந்தாகணும்னா தெரியாம பண்ணாலும் என் கையால் நடந்த தப்புக்கு தண்டனை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அது சரி, இவன் தான் அக்யூஸ்டா? போலீஸ்காரங்களுக்கு சட்டம் சொல்லித்தர பெரிய ஆளியாம, அப்ப நமக்கு வேலை அதிகம். இவனுங்களை வண்டியில ஏத்தியா? ஹேய் வாங்கடா, வெளியே வாங்கடா. ஏப்பா வேணு சாருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. யாராவது வாங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்க சாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீ ஜெயிலே இருந்தாலும் வந்து கொண்டு வருவேன். வண்டியில ஏத்தியா? ஏறா வண்டியில. சீக்கிரம் போய் வண்டி ஏற போடா. பொறுமையா 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 வாங்க வாங்க வாங்க. பார்த்து போங்க. முன்னால ஏறு. அப்ப இது சாதாரணமான ஆக்சிடென்ட் அப்படிதானே? அப்புறம் எதுக்கு இவ்வளவு நாளா மறைச்சு வச்சீங்க? ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு தெரியாதா? அதுவும் சட்டம் தெரிஞ்ச இந்த சாரு கூட இருக்கும்போது. சார் அது நான் அப்ப வேணும்னு தான் பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. வண்டியை இடிக்கும் போதே ஆளு காலியா இல்ல உயிரோட தள்ளி விட்டீங்களா? சார் நான் சொன்னேன்ல, அவரே வந்து குறுக்க விழுந்துட்டார் சார். நான் வேணும்னே அது சரி, வேணுனே வந்து வண்டியில விழுந்துட்டாரா? அவர் அந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்கிட்டயே உன் நாடகத்தெல்லாம் காட்டாத. சரி நீயே சொல்லு, எதுக்காக அவனை கொன்ன? சார் அது வந்து வாயை திறந்து பேசுறா. சத்தியமா தெரியாது சார். திருட்டு பையல பொய்யா சொல்ற? மரியாதையா சொல்றியே இல்ல நான் உன்னை சொல்ல வைக்கட்டுமா? அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க சார். அவர் எந்த தப்பு பண்ணல சார். நீ ஓரமா போடா. யாரா கொன்னது? உண்மையை சொல்றியா? அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க சார். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் சார். இவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவர் சொல்றது கேட்காம நான் தான் சார் வண்டி ஓட்டினேன். மாஸ்டர் பையன் சாவுக்கு நான் தான் சார் காரணம். இதுவே போதும் எனக்கு. இதுக்கப்புறம் கேட்க வேண்டியதெல்லாம் இவங்கிட்டே கேட்டுக்கிறேன். நீங்க இருந்து போ. போடா. அப்போ அவனை கொன்னுட்டு பேக்ல இருந்த நகையை நீ என்ன பண்ண? சார் தங்கமா? ஐயோ பாவம், ஒண்ணுமே தெரியாதா? சார் சத்தியமா சார், இதுல இந்த நெக்லஸ் மட்டும் தான் சார் இருந்துச்சு. அப்ப இந்த பில்லுல எழுதியிருக்க மத்த நகை எல்லாம் எங்க? அவன் சூரத்துல இருந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின நகை பில்லு இது. சார் வண்டியில் அடிச்சது உண்மைதான். அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஜீப்ல அவரை நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன் சார். அவர்கிட்ட இன்னொரு பேக் இருந்துச்சு சார். நீ எதுக்கு கூட ஹாஸ்பிட்டல் போல? அது அந்த ஜீப் டிரைவர் நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாதான். அப்ப அந்த ஜீப் டிரைவர் எங்க? சத்தியமா எனக்கு தெரியாது சார். நீ இப்ப சொன்னதெல்லாம் உண்மைன்னே வச்சுக்க. ஆனா தப்பிக்க முடியாது. நீ இதுக்கப்புறம் வெளி உலகத்தை பார்க்க மாட்ட. அதுக்கு நீ கொடுத்த எவிடன்ஸ் தாராளமா போதும்.
அது அவன் தானே கன்ஃபார்மா தெரியுமாண்ணா? அது அவன் தான்டா. நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவனை தேடுறதுக்கு நீயும் வேணும். நான் எப்ப இங்க இருந்து ஜாமீன் வாங்கணும், அதான் வழி. ஆனா ரிமாண்ட் முடியாம. அத நான் பாத்துக்கிறேன். அவன் கிடைச்சிட்டா ரிமாண்ட் முடிஞ்சிடும். கோர்ட்டுல தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை தூக்கணும். சுகண்ணா, டேய் நில்றா. அண்ணா அப்படி போங்க. ஏய் உங்களுக்கு என்ன வேணும்? யாரு நீங்க? நாங்க யாருன்னு தெரியாம எதுக்குடா ஓடுற? சொல்லு சொல்லு சொல்றா சொல்லு. உண்மையை சொல்லு. அன்னைக்கு ஹாஸ்பிடல் கூட்டு போனா அவன் எப்படி செந்தாமரை கோவிலுக்கு போனா? சொல்லுடா. ஆஸ்பத்திரி அனுப்பி வச்சிக்கலாம். யார நீங்க ஆள் மாத்தி பேசுறீங்க? இருட்டுல பாத்திருந்தாலும் உன் முகத்தை நான் மறக்கவே மாட்டேன். சொல்றா சொல்றாங்க. சிவானா தெரியுமா? சுகுவும் ரவியும் திரும்ப வந்துட்டாங்க. தெரியுமா? வேணு சார், அந்த பழைய கண்டக்டரும் சுகுவும் வந்திருக்காங்க. கூட வேற யாரோ இருக்காங்க. அவங்க அந்த பத்ரன் கண்ணில் பட்டா கடவுளே, நீ இங்கதான் இருக்கியா? மித்ரன் சொல்றது கேளு. டேய் நில்லுன்னு சொல்றேன்ல. யார் அது? என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், ஒருத்தன் அடிச்சு கொண்டு வந்து பத்தாதானே உனக்கு? மறுபடியும் என்னடா வேணும்? என்னடா முறைக்கிற? அடிச்சு கொல்லுடா அந்த பயல. அன்னைக்கு நீ என்ன நாய் மாதிரி அடிக்கும் போது நான் அடி வாங்கிட்டேன். மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. ஆனா இப்போ அது இல்ல. வேண்டாம், எதிர்க்க வந்த நான் உன்னை கொண்டு வேண்டாம். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி மாஸ்டரோட பையன் நாங்க ஒண்ணும் பண்ணவே இல்லை. நடந்தது என்னன்னு அவன் சொல்லுவான். நடரா டேய். சொல்றா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. சொல்றா. சொல்லுடா சொல்லுடான்ற. உண்மையை சொல்றா. இங்க இருக்க எல்லாரும் கேட்கட்டும். சொல்றா சொல்றா. உண்மையை சொல்லாம இங்க நீ உயிரோட போக முடியாது. சொல்றா சொல்றா சொல்லு. சொல்றா சொல்றா. இப்ப நீ சொல்ல, இல்லனா சொல்ல.
என்ன பண்றீங்க இங்க? டேய் இவன் தப்பிக்கிறதுக்கு என்ன போய் கதை வேணா சொல்லுவான் இந்த நாய். போடா. ஏய் குண்ண ஏய் ஏய் இவன் தான் மாஸ்டரோட பையனை கொலை பண்ணது. வண்டியில் அடிபட்ட அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனா இவன் தூக்கிட்டு போய் அங்க கொலை பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ உண்மையை சொல்றா. எல்லார்கிட்டயும் சொல்றா. நான் சொல்றேன். சொல்லுடா. எல்லாருக்கும் முன்னாடி உண்மை என்னன்னு சொல்லுடா. டேய் வாடா. மாஸ்டர் அனு எங்க? அண்ணா வண்டி எடுங்கண்ணா. சரி வாங்க. ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு. வா இங்க வாடா. நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ கவலைப்படாத. சீக்கிரம் கிளம்புறியா? டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வந்து ஏறு, இல்ல வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். கோச்சுக்காதடா, வண்டி எடு. சரிடா, நான் வரேன். கவனமா பிடிச்சுக்க, துரு பிடிச்ச ஆணி. ஏதோ ஷார்ட் ஆயிருக்குது, சரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் முடியலையா? முடிஞ்சது ஃபாதர். வண்டியை நிறுத்து. நாங்க வரோம். சரி. இந்த மழை குடுக்கற தொல்லை பார்த்தாதுன்னு பாட்டு வேற. அம்மாடி, என்னாச்சு சொல்லுமா?
என்னமாச்சு? இது வேற. என்ன மாஸ்டர் என்னாச்சு? சொல்றா. வாடா அந்த பக்கம். வாடா. இவ்வளோ நேரமா எங்க போன? ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீ போய் போன் எடு, நான் மெதுவாக நடந்து போய்க்கிறேன். வரேன் இருங்க. ஹலோ டேய், நான் தான்டா தேவன். எவ்வளோ நேரமா கால் பண்றது? ஓ நீதானா? இந்த இன்ஜினியருங்க கால் பண்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு இருக்கேன். அப்பா கோவில் திருவிழாக்கு என்ன வர சொன்னாரு. ஆனா திருவிழாக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துடுவேன். இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்லாத, எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்? எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கட்டும்டா. அதுக்கு என்ன பண்ணிடுவோம். அப்புறம் நீ ஒரு வண்டி எடுத்துட்டு டவுனுக்கு வா. அதை நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா கிளம்பு. சரி, ஓகே, சீக்கிரம் வந்துரு. ஏறிடா. என்னாச்சுடா? இங்க ஒரு செட்டப் போட்டு வச்சிருக்கான். இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். வாடா. குர்ரா. ஐயோ, எனக்கு வேணாம்டா, வீட்டுக்கு போகணும்ல. வேண்டானா போ. சீக்கிரம்டா, டைம் ஆகுதுல்ல. நிறுத்துறா. நீயே எப்போ வச்சுதான் சிக்கிற. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வெளியில கூட வர மாட்டேன். அது என்ன மாதிரி கொஞ்ச நாள் தனியா இருந்தாதான் உனக்கு அது புரியும். இந்த வாட்டி கண்டிப்பா தனியா போக மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு அனுவையும் கூட்டிட்டு போயிடுவேன். அங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்கேன். வசதி கம்மி தான், இருந்தாலும் நாங்க அங்க சந்தோஷமா வாழ்வோம். சின்ன வயசுல இருந்து கண்ட கனவு இப்போ நிறைவேற போகுது. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவ என் பொண்டாட்டி ஆயிடுவா. ஒரு வகையில நான் அவளை நீ கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் எனக்கு யார் இருக்கா? சொல்டா. என்ன பெத்து போட்டுட்டு எங்க அம்மா சுயநலமா எவன் கூடவே போயிட்டா. இங்க ஒரு முத்தம் கொடுத்துட்டு எங்க அப்பனும் போயிட்டான். அப்புறம் எனக்கு எல்லாம் அனுதான். நல்லா கேளு, அவ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். சீக்கிரம் போடா. எந்த காரணத்தை கொண்டோ அவன் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. நீ வண்டி எடு, போ. என்ன சார், என்னாச்சு? ஏதோ வண்டி இடிச்சிட்டு போயிடுச்சு. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நிறுத்து நிறுத்து நிறுத்து. அனு, நிறுத்து நிறுத்து நிறுத்துறா. அனு, டேய் அனு, வா வா. மித்ரன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடு மித்ரன், விடு. வா வா விடு வா விடு.
விடுன்னு சொன்ன. ஏறு. ஏய். விடு. ஏய் வேணாம். டேய் நன்றி கேட்டோம் சார். விடுங்க சார். விடுங்க. கல்யாணி இல்ல போகாத. எங்கேயாச்சும் போய்க்க. ஆனா என்னால விட கொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கூட அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு பிடிக்கும். அம்மாடி. ஏய் போ. வராத. போ. யாரும் பக்கத்துல வராதீங்க. பக்கத்துல வராதீங்க. போங்க. கெட்டி அப்படி மித்ரா வேண்டாம் சொல்றத மித்ரா சொல்றத கேள்றோ மித்ரா மித்ரா வேண்டாம் மித்ரா மித்ரா மேல போடா. ரவி மாஸ்டர் கெவியோட மலை நிலத்துல செழிப்பா மழை பெஞ்சிருக்கு. நிறைய சோகங்களுக்கும் துக்கங்களுக்கும் நடுவுல ரவியையும் சுகுவையும் கெவியும் கெவியோட மக்களையும் சந்தோஷமா வரவேற்றாங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி கெவில இருந்து போனாலும் ரவி இப்போ கெவி மக்களோட ஒருத்தன் தான். என்ன உங்களுக்கு புரியலையா? ரவி கெவிய கல்யாணம் பண்ணிட்டான். சுகு சொன்ன மாதிரி அவனுடைய தலையெழுத்து. வேற என்ன சொல்றது? சொன்னதெல்லாம் வாங்கிட்டீங்களா? எஸ் ஆபீசர். காலத்தால மறக்க முடியாத வேதனைகளையும் வலிகளையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதன் காரணமா ரொம்ப காலங்கள் கழிச்சு நடந்ததையெல்லாம் மறந்து அனுவும் ஜோசாரும் புது வாழ்க்கைக்கு கடந்து போறாங்க. 2 பேருக்கும் எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். ஆனா கெவில இருந்து டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு போன டிரைவர் சுகுவுக்கு மட்டும் நிறைய தேடியும் பொண்ணு கிடைக்கவே இல்லை. இதோ கடைசியில வச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஒரு பொண்ணு அவனை பார்த்தா. வேண்டாம், என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஐயா என்ன இது? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குல்ல. அந்த நேரத்துல எல்லாருக்கும் சொல்லி உனக்கு நான் தாலி கட்டுவேன். என்ன சரியா? அது ஓகே தான். இருந்தாலும் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லும்போது ஐயா எல்லாரும் இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்லன்னா முத்தம் கொடுத்துருவேன். சும்மா இல்ல. என்னாச்சு? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரியா? சரி, உன் ஃப்ரெண்ட் இப்ப எங்க இருக்கா? சுகண்ணா. ஓ ஹை, நீயாடா? நீ எப்படிடா இங்க? எனக்கு இங்க தானே டியூட்டி. என்ன ரூட்டு? கடவுளே, என்னாச்சு? என்ன? அதேதான் அதேதான். வாடா.